ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن هذا لهو القصص الحق وما من إله إلا الله وإن الله لهو العزيز الحكيم فإن تولوا فإن الله عليم بالمفسدين قل يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم ألا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் 258வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சென்ற வாரம் சொல்லப்பட்ட ஆயத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக கிறிஸ்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தர்க்கம் செய்தார்கள். அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்த ஆயத்தின்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி உள்ள உண்மையான கருத்துக்களை நபி அவர்கள் சொல்லி காட்டிய நேரத்தில் எதையுமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவர்களுடைய அந்த வாதங்களை முறியடிப்பதற்காக வேண்டியும் வீண் பேச்சுக்களை விட்டும் நீங்கிக் கொள்வதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் இப்படி சொல்லுமாறு கட்டளையிட்டான். நாம் இரு சாராரும் சேர்ந்து நம்மில் யார் பொய்யர்களாக இருக்கின்றோமோ அவர்களின் மீது அல்லாஹ் தஆலாவுடைய சாபம் உண்டாவதாக என்று துஆ செய்ய வேண்டும். அதற்காக வேண்டி நம்மிலே உள்ள ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக அழைத்து எல்லோரும் ஒன்றாக கூடி இப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். அப்படி துஆ செய்வதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. மறுத்து அதை ஏற்றுக்கொள்ளாமல், நாங்கள் உங்களுக்கு ஜிஸ்யா என்ற வரியை கொடுக்கின்றோம், ஆகவே நீங்கள் சொல்லக்கூடிய இந்த துஆவுக்கு நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதாக சொல்லி தங்களுடைய ஊர்களுக்கு சென்று விட்டார்கள் என்ற விவரம் சொல்லப்பட்டது. அப்படி துஆ செய்வதற்கு பெயர் முபாஹலா என்பதாக சொல்லப்படும் என்ற விளக்கங்களும் சென்ற வாரம் சொல்லப்பட்டன. பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இன்ன ஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக், நிச்சயமாக இந்த விஷயம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக நாம் மேலே சொல்லிய இந்த விஷயங்கள் அனைத்தும் இதுதான் உண்மையான சம்பவம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை போன்று, நசாராக்கள் சொல்லுவதை போன்று அவர் வணங்க தகுதியானவராகவோ அல்லது அவர்கள் சொல்லுவதை போன்று அல்லாஹுடைய குமாரனாகவோ பரிசுத்த ஆவியாகவோ அவர் கிடையாது. அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எப்படி சொல்லி காட்டினானோ அதே தன்மை உடையவர் தான் அவர். அல்லாஹுடைய அடியாரும் அல்லாஹுடைய தூதருமாக அவர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மையான பேச்சு. அதை அல்லாஹ் இங்கே உறுதிப்படுத்துகின்றான். மேலே விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு உறுதிப்படுத்துகின்றான். இன்ன ஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக், நிச்சயமாக இதுதான் உண்மையான கதை, உண்மையான சம்பவம். அதற்கு விளக்கம் சொல்லுகின்றான் திரும்ப. உண்மையான சம்பவம், உண்மையான நிலை என்று சொன்னால் அது என்ன?
வமா மின் இலாஹின் இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு எவரும் கிடையாது. இதுதான் உண்மையான நிலை. அந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுவதை போன்று ஈசாவோ அல்லது ஈசாவை 3 நபர்களில் 3ஆவதாக என்பதாக சொல்லுகின்றார்களே, அதுவோ எதுவுமே கிடையாது. அல்லாஹ், அல்லாஹுடைய குமாரன், பரிசுத்த ஆவி என்பதாக 3 நிலைகளை சொல்லுகின்றார்களே, அதுவும் கிடையாது. அல்லது ஈசாவையே கர்த்தர் என்பதாக, இலாஹ் என்பதாக, வணக்கத்திற்கு உரியவர் என்பதாக சொல்லுகின்றார்களே, அதுவும் கிடையாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், நாம் சொல்லிய இந்த விஷயம் இருக்கின்றது, இதுதான் உண்மை. அது என்னவென்றால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு எவருமே கிடையாது. வஇன்னல்லாஹ லஹுவல் அஸீஸுல் ஹகீம், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அல் அஸீஸ், யாவற்றையும் மிகைத்தவன், அல் ஹகீம், எல்லா ஞானங்களும் நிறைந்தவன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்லாஹ் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஆயத்தையும் சொல்லும் பொழுது கடைசியாக அவனுடைய சிறப்பிலக்கணத்தை, சிபத்துகளை சொல்லி காட்டுகின்றான். அதிலே இங்கே அல்லாஹ் தஆலா தனக்குரிய 2 சிபத்துகளை சொல்லுகின்றான். வஇன்னல்லாஹ லஹுவல் அஸீஸ், அவன்தான், நிச்சயமாக அல்லாஹ் என்பவன் அவன்தான் யாவற்றையும் மிகைத்தவன். யாவற்றையும் மிகைத்தவன் என்று சொன்னால் அவனை மிகைப்பதற்கு வேறு எவரும் கிடையாது. இந்த சிபத், இந்த தன்மை நீங்கள் சொல்லக்கூடிய ஈசாவிடத்தில் கிடையாது. யூதர்களே நீங்கள் சொல்லக்கூடிய உஸைரிடத்தில் கிடையாது. அல்லது முஷ்ரிக்குகளே நீங்கள் சொல்லக்கூடிய உங்களுடைய தெய்வங்களிடத்தில் கிடையாது. யார், எந்த வர்க்கத்தினர் இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹுவை தவிர மீதி உள்ள எந்த பொருளை தெய்வமாக ஆக்கி கொண்டாலும் சரி, அந்த பொருளிடத்தில் அல்லது அந்த மனிதரிடத்தில் இந்த அல் அஸீஸ் என்று சொல்லப்படக்கூடிய சிபத்து கிடையாது. நான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், நான் அல் அஸீஸ், யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கின்றேன். என்னை மிகைப்பதற்கு எந்த சக்தியும் கிடையாது. எல்லா சக்தியும் எனக்கு உட்பட்டதுதான் என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே தெரிவிக்கின்றான். யாவற்றையும் மிகைத்தவன் என்று சொல்லும் பொழுது, நான் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு எதிராக எவர் நடக்கின்றாரோ அவரை பழிவாங்கியே தீருவேன் என்ற பொருளும் அதற்குள்ளே உண்டு. நான் சொல்லுகின்றேன், என்னை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. அப்படி நீங்கள் வணங்கினால் அதுதான் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதன் மூலமாக நான் உங்களை பழி வாங்கியே தீருவேன். யாவற்றையும் மிகைத்தவன் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய 99 திருநாமங்களிலே அல் முன்தகிம் என்ற ஒரு பெயரும் உண்டு. பழி வாங்கக்கூடியவன். பழி வாங்கக்கூடியவன் என்று சொன்னால் மனிதர்களை போன்று ஏதோ ஒரு குரோத மனப்பான்மையின் காரணமாகவோ பொறாமையின் காரணமாகவோ பழி வாங்குதல் என்பது கிடையாது. மாறாக எந்த கட்டளைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றானோ அந்த கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த மனிதர்களை பழி வாங்குவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா ரொம்ப இரக்கம் உள்ளவன் தான். முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கிற நிறைய இரக்கம் உள்ளவன். எவ்வளவு இரக்கம் உள்ளவன் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தோடு சொல்லுகின்றார்கள். ஒரு தாய் 2 குழந்தைகளோடு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் வருகின்றார். குழந்தைகளுக்கு அதாவது பசி என்பதாக ஏதாவது கொடுங்கள் என்பதாக கேட்கின்றார். ஒரே ஒரு பேரித்தம்பழம் வீட்டிலே இருந்தது. அதை எடுத்து கொடுத்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அந்த பெண்மணி அந்த ஒரு பேரித்தம்பழத்தை தான் சாப்பிடாமல் அதை 2ஆக பிரித்து 2 குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அந்த நிகழ்ச்சியை, அந்த பெண்மணி பசியோடு வந்ததையும் ஒரு பேரித்தம்பழத்தை கொடுத்ததையும் அதை தான் சாப்பிடாமல் இந்த 2 பெண் குழந்தைகளுக்கு மட்டும் கொடுத்ததையும் குறிப்பிட்டு சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு யார் உதவி செய்கின்றாரோ அவருக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு என்பதாக சில விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு, இந்த குழந்தைகளின் மீது இந்த தாய்க்கு எவ்வளவு பாசம் இருக்கின்றது. தான் பசியாக இருக்கின்றாள், இருந்தாலும் தனக்கு கிடைத்த அந்த ஒரு பேரித்தம்பழத்தையாவது தன்னுடைய குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக பாசத்துடன் அந்த பேரித்தம்பழத்தை பகிர்ந்து கொடுக்கின்றாள். ஆயிஷாவே, இந்த பெண்மணி இந்த குழந்தைகளை நெருப்பிலே போட்டு எரிப்பதற்கு சம்மதிப்பாளா என்பதாக கேட்கின்றார்கள்.
யார சொல்ல அதை எப்படி சம்மதிப்பாள்? ஒரு பேரிச்சம்பளம் கிடைச்சா 2 பேர்த்துக்கும் பங்கு போட்டு கொடுக்கக்கூடிய இந்த தாய் நெருப்புல போடுறதுக்கு எப்படி சம்மதிப்பாள்? சம்மதிக்க மாட்டாள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த தாய் இந்த குழந்தைகளின் மீது எவ்வளவு பாசம் உள்ளவளாக இருக்கின்றாளோ இதைவிட பல மடங்கு அதிகமாக அடியார்கள் மீது அல்லாஹ் பாசம் உள்ளவனாக இருக்கின்றான் என்பதாக உதாரணத்தோடு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் நிறைய பாசம் உள்ளவன் தான். அப்படி பாசம் உள்ள அந்த அல்லாஹு தஆலா மனிதனை நரக நெருப்பில் போட்டு வேதனை செய்கின்றான் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய செயல் அந்த பாசமுள்ள அல்லாஹுக்கு ரப்புக்கு எவ்வளவு பெரிய வேதனையை உண்டாக்கி இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் இன்னொரு சம்பவத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய குழந்தையை நான் நெருப்பிலே போட்டு எரிப்பதற்கு சம்மதிப்பேனா? நிச்சயமாக சம்மதிக்க மாட்டாய். ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை நெருப்பிலே போடுவதற்கு சம்மதிக்க மாட்டார். பிறகு அல்லாஹு தஆலா எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். நீ கேட்பது உண்மைதான். அல்லாஹு தஆலா யார் தன்னை வணங்குவதற்கு முரண்டு செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களையே நரகத்தில் போடுவான். தன்னுடைய கட்டளைகளை மீறுவதிலே மனம் முரண்டாக வேண்டுமென்றே மாறுதல் செய்கின்றார்களோ அவர்களைத்தான் வேதனை செய்வான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே அல்லாஹு தஆலா இரக்கமுள்ளவன் தான். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கட்டளைகளை பல்வேறு வகைகளிலே மனிதனுக்கு நயம் ஏற்படக்கூடிய அமைப்பிலும் பயம் ஏற்படக்கூடிய அமைப்பிலும் சொல்லி காட்டி தெளிவான நிலைகளை விளக்கி இருக்கின்றான். இதையெல்லாம் மீறி மனிதன் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யும் பொழுது அல்லது அல்லாஹ் அல்லாத பொருள்களை வணங்கும் பொழுது அவன் நிச்சயமாக பழி வாங்கியே தீருவான். அந்த பழி வாங்குதலை விட்டும் யாரும் தடுக்கவே முடியாது. அவனை தடுக்கக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா அல் அசீஸ் என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். யாவற்றையும் மிகைத்தவன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவன். சரி, இந்த பழி வாங்குதல் வேதனை செய்தல் என்பது தன்னை வணங்காதவர்களை, தனக்கு இணை வைத்தவர்களை, தன்னுடைய கட்டளைகளுக்கு மீறியவர்களை பழி வாங்குதல் என்பது அல்லாஹ் தஆலா எதையும் விசாரிக்காமல் அல்லது நுணுக்கமான கருத்துக்களை அறிந்து கொள்ளாமல் அவன் இப்படி வேதனை செய்கின்றான், தண்டனை கொடுக்கின்றான் என்பதும் கிடையாது. உலகம் வழக்குல நம்ம பார்க்கிறோம், வாதி பிரதிவாதி ஒரு விவகாரம் சம்பந்தமாக கோர்ட்டுக்கு போகின்றார்கள் என்று சொன்னால் அங்க நீதிபதிகள் விசாரணை செய்கின்றார்கள். அந்த நீதிபதிகள் இந்த வாதி பிரதிவாதிகள் சொல்லக்கூடிய சொற்களை, விஷயங்களை வைத்து பிறகு சாட்சியாளர்களுடைய கருத்துக்களை வைத்து, சாட்சிகளை வைத்து தீர்ப்பு செய்கின்றார்கள். மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு பின்னாலே பல ஆண்டுகளுக்கு பின்னால் தீர்ப்பு செய்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய அந்த தீர்ப்பு இருக்கின்றது, அது வெளி தோற்றத்தை வைத்துத்தான் தீர்ப்பு செய்ய முடியும். அதே போன்றுதான் மார்க்க விஷயத்திலும் கூட ஒருவரிடத்தில் ஒரு அறிஞரிடத்தில், ஒரு ஆலிமிடத்தில், ஒரு பத்வா கொடுக்கக்கூடிய முஃப்தி இடத்தில் வந்து ஒரு விஷயத்தை பற்றி கேட்கின்றார் என்று சொன்னால் அவருடைய மனசுல என்ன இருக்குது அப்படின்னு இவருக்கு தெரியாது. அவர் என்ன கேள்வி கேட்கிறாரோ வெளிப்படையாக அதை பற்றி மட்டும்தான் சொல்ல முடியும். வெளிப்படையாக என்ன கேள்வி கேட்கின்றார் அந்த கேள்விக்குத்தான் பதில் சொல்ல முடியும். அவருடைய மனதிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் ஆய்ந்து அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் எந்த மனிதருக்கும் கிடையாது. அதனால பொதுவாக சட்டம் சொல்லப்படும், நஹ்னு நஹ்குமு பில்லாஹிர், நாம் வெளிப்படையான விஷயங்களை கொண்டுதான் தீர்ப்பு செய்கின்றோம். மனசுல என்ன இருக்குது அப்படின்னு தெரியாது. அவன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானா அப்படிங்கறதுதான் தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நீதிபதி. அவன் எப்படிப்பட்ட நீதிபதி என்று சொன்னால், நீங்கள் வெளித்தோற்றத்திலே செய்யக்கூடிய சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய உள்ளத்திலே என்ன மறைத்து வைத்திருக்கின்றீர்களோ அதையெல்லாம் தெரிந்தவன் அவன். அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன். எனவே உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, வெளிப்படுத்தாவிட்டாலும் சரி, அதையெல்லாம் அறிந்துதான் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு செய்து உங்களுக்கு தண்டனையை கொடுப்பான் அல்லது நன்மையை கொடுப்பான், சொர்க்கத்தை கொடுப்பான் அல்லது நரகத்தை கொடுப்பான். அப்படிப்பட்ட ஹக்கீம் அவன், ஞானம் உள்ளவன். அல் ஹக்கீம். நீங்கள் சொல்லக்கூடிய ஈசா இருக்கின்றாரே, நாங்கள் ஈசாவைத்தான் வணங்குவோம், ஈசா எங்களுக்கு தெய்வம், ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக சொல்லுகின்றீர்களே, அந்த ஈசாவுக்கு இந்த தன்மை கிடையாது, ஹக்கீம் என்ற தன்மை கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அவருக்கு கிடையாது. இங்கே அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி காட்டி
அந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி முபாஹலா என்பதற்கு நீங்கள் வாருங்கள், துஆ செய்வோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்தாலா அவர்களுடைய கருத்துக்களை, அவர்களுடைய பேச்சை, அவருடைய வாயை அடக்கி அடக்கி அதற்கு பின்னால் இந்த சம்பவம் தான், நான் சொல்லி இந்த சம்பவம் தான் உண்மையானது, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று சொல்லி காட்டிவிட்டு அல்லாஹ் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற 2 விஷயங்களை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகின்றான். அவன் அல் அசீஸ், யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான். அல் ஹக்கீம், ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான். அவனுடைய ஆட்சியிலே, அவனுடைய அதிகாரத்திலே, அவனுடைய அரசு தன்மையிலே, அவன் ஆட்சி செய்யக்கூடிய முறையிலே எந்த விதமான பிசிரும் எந்த விதமான தவறும் கிடையாது. எந்த சின்ன தவறும் அவனிடத்திலிருந்து ஏற்படுவதே கிடையாது. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன் என்பதையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹாலா செய்திருக்கக்கூடிய ஏற்பாடுகள், உலகம் நடைபெறுவதற்காக என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் அனைத்திலும் எந்த ஒரு சின்ன சருகுதலும் ஏற்பட்டு விடவே முடியாது. எந்த ஒரு சின்ன தவறும் அதிலே எவரும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இந்த சூரியன் சந்திரன் இயங்கி வரக்கூடிய விஷயத்திலே, அல்லது இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மற்ற கோளங்கள் இயங்கி வரக்கூடிய விஷயத்திலே, இந்த பூமியில் நடைபெறக்கூடிய பல்வேறு பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சிகளிலே இது தவறு, இது இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று எவராவது நினைப்பாரேயானால் அது அவருடைய அறிவின் குறைவை காட்டுகின்றதே தவிர அல்லாஹாலாவுடைய தத்பீரிலே, அல்லாஹாலாவுடைய ஆட்சியின் முறையிலே குறை கிடையாது என்பதை மட்டும் விளங்க வேண்டும். நம்ம கூட சில சமயங்கள்ல இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, அல்லாஹ் ஏன் இப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சிந்திப்பது உண்டு. சில மனிதர்களுக்கு அப்படி அறிவு போகும். அல்லாஹாலா இப்ப இந்த ராத்திரி பகலை ஏன் இப்படி கூடுதல் குறைவா வைக்கணும், சிங்கப்பூர் மாதிரியே இந்த இந்தியாவும் இருந்தா என்ன அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. அரபு நாடு மாதிரியே இந்த நாட்டிலே எண்ணெய் எல்லாம் கிடைச்சா என்ன அப்படின்லாம் நினைப்பாங்க. அல்லாஹாலா தன்னுடைய ஹிக்மத்தின் காரணமாக, ஞானத்தின் காரணமாக இந்த பூமியிலே எந்த இடத்திலே என்ன பொருள் விளைய வேண்டுமோ, என்ன பொருள் உற்பத்தியாக வேண்டுமோ அதனை தன்னுடைய அறிவின் காரணமாக ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த பொருள் இந்த இடத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதால். அதே போன்று மனிதர்களுடைய அமைப்பும் வைத்தான். இந்த மனிதன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மனிதனுக்கு இவ்வளவுதான் உலக பொருளாதாரம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த மனிதனுக்கு இவ்வளவுதான் ஞானம் கொடுக்கப்பட வேண்டும், இந்த மனிதனுக்கு இவ்வளவுதான் உணவு கொடுக்கப்பட வேண்டும் என்று வரையறை செய்து நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஹக்கீம் அவன், ஞானவான். ஒவ்வொரு பொருளுக்கும் உலகத்திலே பல்லாயிரக்கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு உயிரினமும் எப்படி வாழ வேண்டும், எப்படி அதனுடைய அமைப்பு இருக்க வேண்டும், எவ்வளவு காலம் வாழ வேண்டும், எவ்வளவு உணவை சாப்பிட வேண்டும், எப்படியெல்லாம் அது வாழ வேண்டும் என்பது பற்றி உள்ள முடிவை அல்லாஹாலா தீர்மானித்து அதை நடத்தி கொண்டிருக்கின்றன. குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷன், ஒவ்வொரு நாளும் அவன் தன் காரியத்திலே ஈடுபட்டு இருக்கின்றான். அல்லாஹாலா ஓய்வாக இருப்பது என்பது கிடையாது. எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்ப ஓய்வா ஹாயா இருக்கிறான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த உலகத்தில் உள்ள பல்லாயிரக்கோடிக்கணக்கான பொருள்களுடைய இயக்கங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றான். அவ பாக்குறோம், குடும்பத்துல மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் நடத்தாட்டுவதற்காக வேண்டி, இயங்க செய்வதற்காக வேண்டி, குடும்பத்தை நடத்தி செல்வதற்காக வேண்டி பல மணி நேரங்கள் உழைக்க வேண்டியது இருக்கின்றது குடும்பத்துல. அதே போன்று ஒரு மனிதனுக்கு வேறொரு பொறுப்பு இருக்கின்றது. ஒரு கடை வச்சிருக்காரு, அது ஒரு பொறுப்பு. அல்லது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாரு, அது ஒரு பொறுப்பு. இந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர் சில மணி நேரங்கள் உழைக்க வேண்டியது இருக்கின்றது. ஆனால் ஒரு சில மனிதர்களை காப்பாற்றுவதற்காக வேண்டி, அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டி, அவர்கிட்ட கட்டளைகளை, அந்த காரியங்களை பரிபூர்ணமாக செய்து முடிப்பதற்காக வேண்டி பல மணி நேரங்கள் மனிதனுக்கு தேவைப்படுகின்றன. அவன் ஓய்வா இருந்தாலும் இந்த காரியங்கள்லாம் கெட்டு போயிடும். படுத்தே தூங்குறான், காலையில எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் பேசாமையா உட்கார்ந்து இருக்கான், எந்த காரியமும் நடைபெறாது. அல்லாஹாலா இந்த ஆழம் என்ற பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் இயங்க செய்கின்றான் என்று சொன்னா அவன் சும்மா இருந்தா இதெல்லாம் இயங்காது. அல்லாஹாலா இயக்கி வைத்து விட்டு பேசாம உட்கார்ந்து இருக்கிறான், பார்த்துக்கிட்டே எல்லாம் தானாகவே சுத்திக்கிட்டு இருக்குது, தானாகவே அது தன்னுடைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் கிடையாது. ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு வினாடியும் அல்லது வினாடியை விட குறைவான நேரத்திலும் அல்லாஹாலா இயங்கி கொண்டே இருக்கு. எந்த அளவுக்கு முன்னால் நான் சொல்லி இருக்கிறேன், அல்லாஹாலாவுடைய நாட்டம் ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கின்றது. நாட்டம் ஒரு பொருளின் மீது ஏற்பட்ட பிறகுதான் அந்த பொருள் இயங்கக்கூடிய தன்மையை பெறுகின்றது. அது எந்த அளவுக்குன்னு கேட்டா, நம்ம இங்க இருந்து இந்த மஸ்ஜிதுக்கு வெளியே போறோம், நான் போறேன்னு வச்சுங்க, என்னுடைய காலடிகளை நான் வலது காலை இடது காலை எடுத்து எடுத்து வைத்து எட்டுக்களாக காலடிகளாக வைத்து இங்கிருந்து வெளியே செல்லணும். இங்கிருந்து வெளியே செல்லும் பொழுது ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு காலையும் நான் தூக்கி வைத்து அடுத்த அடியை எடுத்து வைக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய நாட்டம் என்னுடைய காலடியின் மீது நிகழும் பொழுதுதான் அது 8 அங்கே நடைபெறுகின்றது.
காலடி விழுகின்றது. நான் வலது கால தூக்கி வச்சேன், அடுத்தாப்புல இடது கால தூக்கி இன்னொரு 1/2 அடி 3/4 அடி தூரத்தில் தூக்கி வச்சாதான் அடுத்த 8 அடுத்த காலடி நிகழும். அப்ப நான் இந்த இடத்தை கடக்க முடியும். இப்ப இந்த இடத்தை கடப்பதற்கு இங்கிருந்து மஸ்ஜிதிற்கு வெளியே செல்ல வேண்டும் சொன்னால் ஒரு 20 காலடிகள் என்று சொன்னான். இந்த 20 காலடிகளிலும் ஒவ்வொரு காலடியை நான் தூக்கி வைக்கக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் அங்கே நிகழ வேண்டும். நீ இந்த காலடியை, இந்த மனிதன் இந்த காலடியை தூக்கி வைக்க வேண்டும் என்ற அல்லாஹ்வுடைய நாட்டம் நிகழ்ந்த பின்னால் தான் ஒவ்வொரு காலடியும் தூக்கி வைக்கப்படுகின்றது. எதுக்கு சொல்றேன், இன்னொரு கருத்தை இப்படி வழங்க கூடாது. நான் இங்கிருந்து இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே போறதா இருந்தா ஒரு 20 எட்டுகள் 20 காலடிகள் வைத்து போகணும். அல்லாஹ் தஆலா டோட்டலாக இவன் 20 காலடிகளை எடுத்து வைத்து இந்த மஸ்ஜிதை விட்டு வெளியே போய் விடுவான் அப்படின்னு என்னுடைய விஷயத்துல மொத்தமாக நாடுவது என்பது கிடையாது. அவனுடைய நாட்டம் டோட்டலாக ஏற்படுவது கிடையாது. ஒவ்வொரு காலடிக்கும் அல்லாஹ்வுடைய நாட்டம் ஏற்படுது. ஒரு காலை தூக்கி வச்சு அடுத்த காலை தூக்கி வைக்கக்கூடிய நேரத்தில் இவன் தூக்கி வைக்க கூடாது என்ற அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் ஏற்பட்டா அந்த இடத்துல உளுந்த மையத்தாயிட்ட. அல்லாஹ்வுடைய நாட்டம் 2வது காலடியின் மீது ஏற்படல, அந்த இடத்துல நான் விழுந்துட்டேன் கீழே. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய நாட்டம் நிகழ்ந்தான் தான் அந்த காலை தூக்கி வைக்க முடியும். தூக்கின காலை கீழே வைக்க முடியும், கீழே வச்ச காலை தூக்க முடியும். ஒவ்வொரு எட்டிலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் சார்ந்து இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவன். அல்லாஹ் தஆலாவுடைய ஞானம் எவ்வளவு இருந்தால் இது ஒரு மனிதனுடைய விஷயத்திலே, இது போன்று இந்த ஆலம் என்ற பிரபஞ்சத்திற்குள்ளே இருக்கக்கூடிய பல்லாயிரம் கோடிக்கணக்கான பொருள்கள், பல்லாயிரம் கோடிக்கணக்கான உயிரினங்கள், இவை ஒவ்வொன்றுடைய இயக்கத்திற்கும் அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் தேவை. அப்படியானால் அவன் எவ்வளவு பெரிய ஹக்கீமா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஞானம் உள்ளவனா இருக்கு. அதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, நீங்க சொல்லக்கூடிய தெய்வம் இருக்கின்றதே, ஈசாவோ உஸைரோ அல்ல முஷ்ரிக்குகளே, நீங்கள் சொல்லக்கூடிய தெய்வங்கள், எனக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான தெய்வங்களை வச்சு வணங்குறாங்க. ஆயிரக்கணக்கான பார்த்தால எல்லாமே தெய்வம் தான். எதுவுமே தெய்வத்தை விட்டு காலியானது நீங்கியது எதுவுமே கிடையாது. முஷ்ரிக்குகளுக்கு எல்லாமே தெய்வம் தான். தெய்வம் இல்லாத எந்த பொருள் தாங்க இருக்குது. எறும்பை பிடிச்சா அதுவும் தெய்வம் தான், பூச்சி ஈய பிடிச்சா அதுவும் தெய்வம் தான், இந்த டேபிள் எடுத்துக்கிட்டா அதுவும் தெய்வம் தான். எல்லாமே தெய்வம். தெய்வத்தை விட்டு காலியானது எதுவுமே கிடையாது. மரம், மட்டை, கல்லு, கரடு, புழு, பூச்சி, பாம்பு, பல்லி எல்லாமே தெய்வம் தான். இப்ப இந்த மாதிரி இவர்கள் சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு எந்த விதமான ஆற்றலும் கிடையாது, எந்த விதமான ஞானமும் கிடையாது என்பதை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லாஹ லஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். ஃபஇன் தவல்லவ், அவர்கள் இதனை புறக்கணித்தால், இந்த கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பதில் சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா வேணா முபாஹலா செய்யலாம், வாங்க 2 பேரும் உட்கார்ந்து 2 கூட்டத்தாரும் உட்கார்ந்து துஆ செய்வோம். யார் பொய்யர்களாக இருக்கின்றார்கள் அவர் மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாவதாக அப்படின்னு சொல்லுவோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க. போன வாரம் சொல்லப்பட்ட இந்த விளக்கங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் ஒருத்தன் ஒப்புக்கொள்ளுங்க, அதுவும் முடியாதுன்றாங்க. அவங்க ஜிஸ்யா வரி கட்டுறதாக சொல்லி ஒப்புக்கொண்டு போயிட்டாங்க. அப்படி வரியும் கட்டல, அல்லாஹ்வையும் வணங்க மாட்டோம், நாங்க எங்க இஷ்டத்துக்கு எங்க தெய்வங்களை தான் வணங்குவோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். பயின் தவல்லோ, அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் வணங்க மாட்டோம், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுக்கு தெய்வம் எங்க தெய்வம் தான், அதைத்தான் நாங்க வணங்குவோம் அப்படின்னு இப்ப சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி சொன்னால் பயின் தவல்லோ, புறக்கணித்தால், பயின்னல்லாஹ அலீமும் பில் முஃப்ஸிதீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா குழப்பவாதிகளை அறிந்தவனாக இருக்கிறான். சம்பந்தம் இல்லாம சொல்றான். அவர்கள் புறக்கணித்தால் அவங்களை அடிப்பேன், உதைப்பேன், நரகத்துல போடுவேன் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் புறக்கணித்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லாம பயின் தவல்லோ, அவர்கள் புறக்கணித்தால் முஃப்ஸிதீன்களை, பசாது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா அறிந்தவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு பல விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒரு விளக்கம் முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கிறது, இதே மாதிரி ஆயத்து முன்னால வந்திருக்கு. அவர்கள் புறக்கணித்தால், இந்த புறக்கணிக்கக்கூடியவர்கள் அனைவரும், அல்லாஹ்வை வணங்க மாட்டேன் என்று புறக்கணிக்கக்கூடியவர்கள் அனைவரும், அல்லது வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் அனைவரும், யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களோ யூதர்களோ அல்லது முஷ்ரிக்குகளோ, இந்த உலகத்துல யார முஸ்லிம்களை தவிர அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதர்களை தவிர மீதி எல்லாரும் அவர்கள் புறக்கணித்தால், அப்படி புறக்கணிக்கக்கூடியவர்கள் பசாது செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்துல, அவங்களை அல்லாஹ் தஆலா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். கடுமையான தண்டனையை எந்த நேரத்துல கொடுக்கணும் அந்த நேரத்துல கொடுப்போம் அப்படிங்கிற அர்த்தம். அப்ப தண்டனையை கொடுப்பான் அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்குது. வெறுமனே தண்டனையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான்னு சொல்லிட்டா இவங்க முஃப்ஸிதீன்கள் அப்படிங்கிற கருத்து அதுல வராது. முன்னாலும் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு மனிதன் அல்லாத பொருளை வணங்குகின்றானே, அந்த மனிதன் எவ்வளவு பெரிய நியாயவாதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நேர்மையாளனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, சில மனிதன் நம்மெல்லாம் சில பேரை பார்க்கிறோம்,
காபிர்கள்ல, முஸ்லிம்கள் அல்லாத மனிதர்கள்ல அவர் ரொம்ப நியாயமானவருங்க, ரொம்ப நல்ல மனுஷன். முஸ்லிம் இல்லாவிட்டாலும் கூட அவர் அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை சிலை வணக்கம் செய்தாலும் கூட ரொம்ப நல்ல நேர்மையான மனிதருங்க அவர் அப்படின்னு சொல்றோம். நேர்மையான மனிதர் என்று அடுத்த மதத்தை சேர்ந்த மார்க்கத்தை சேர்ந்த ஒரு மனிதரை யாரை நாம் சொல்லுகின்றோமோ அந்த மனிதனை அல்லாஹ்தால முஃப்ஸிதுங்கிறான், ஃபசாது செய்யக்கூடியவன் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டா இவன் அல்லாத வேறு பொருளை வணங்கும் போதே ஃபசாது வந்துருச்சுங்க. அல்லாத வேறு பொருளை வணங்கும் பொழுது இந்த மனிதன் அவனுடைய உள்ளம் இருக்கின்றதே அது எப்படி பல தெய்வங்களை வணங்குகின்றானோ அதே போன்று அவனுடைய எண்ணங்களும் பலவாறாக இருக்குமே தவிர ஒரே விதமான எண்ணமாக இருக்காது. அவனிடத்தில் ஒரே விதமான எண்ணம் இருக்க முடியாது. நேர்மை என்பது அவனிடத்தில் இருக்க முடியாது. சில சமயங்கள்ல நம்ம சில வியாபாரிகள் அவரை விட இவர் நம்ம சாயிபை விட இவர் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கடைக்கு போறோம். சாயிபு கடையில போனா எப்ப பார்த்தாலும் காசு கூட தான் போடுவாரு. அந்த ஆளு பாருங்க ஹிந்துவா இருக்காரு, அந்த ஆளு அப்படி இருந்தாலும் கூட நல்ல ஆளுங்க அவரு, ரொம்ப நேர்மையா நிற்கிறாரு, காசு கொடுக்கிறாரு. இது வெளித்தோற்றத்துல அந்த வியாபார விஷயத்துல நேர்மை என்று இருந்தாலும் கூட அவருடைய உள்ளத்துல பல்வேறு தெய்வங்கள் குடிகொண்டு இருக்கின்ற காரணத்தால் அவருடைய உள்ளம் பசாதா இருக்குது, அவருடைய கல்பு பசாதுல இருக்கு, குழப்பத்தில் இருக்கின்றது, வீணான நிலையில் இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட மனிதர்கள் அனைவரும் முஃப்ஸிதீன்கள், உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவர்கள் தான். அவர்களுக்கு மத்தியில ஒரு நேர்மையான நிலை என்பது நிரந்தரமாக இருக்க முடியாது, நிரந்தரமாக இருக்க முடியாது. சரி, முஸ்லிம்கள்லயும் அப்படித்தானே இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னு சொன்னா இவங்க ஈமான் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்திலே அந்த ஈமானை சரிப்படுத்திக் கொள்ளவில்லை. அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம் முன்னால். ஈமான் கொண்ட மனிதர்களும் கூட தங்களுடைய ஈமான் என்ன சொல்லி காட்டுகின்றதோ, ஈமான் எந்த வழியை காட்டுகின்றதோ அந்த வழியில செல்லாததன் காரணமாக அவங்களும் பசாது உடையவர்கள் தான். அதையும் முன்னால் சொல்லியிருக்கிறோம். இங்க முஃப்ஸிதீன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வை தவிர வேறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்கள் பசாது உடையவர்கள், குழப்பவாதிகள். அதே நேரத்துல ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றதோ அதை செய்யாவிட்டால் நாமும் பசாது உடையவர்கள் தான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுகின்றான், சென்ற ஜும்மாவிலும் கூட அந்த விளக்கம் சொல்லப்பட்டது. வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா, இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம் இதை ஒழுங்குபடுத்திய பின்னால் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த பூமியை ஒரு ஒழுங்கான அமைப்பிலே நாம் அமைத்து வைத்திருக்கின்றோம், இந்த அமைப்புக்கு பின்னால் நீங்கள் பசாது செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். என்ன பூமியை ஒழுங்கா வச்சிருக்கிறான், நம்ம பசாது செய்யறோம் அதுல அப்படின்னு கேட்டா அதுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இப்ப இந்த ஆலம் என்ற இந்த பிரபஞ்சம், வானம், பூமி, இவையெல்லாம் மற்ற கோளங்கள் எல்லாம், இந்த பொருள்கள் எல்லாம் எந்தெந்த பொருள்கள் எந்தெந்த இடத்திலே எப்படி இயங்க வேண்டுமோ அப்படி அந்த முறைப்படிக்கு அமைத்து வைத்திருக்கின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த வானவெளியிலே இந்த பூமிக்கு மேலே உள்ள இந்த பேரண்டத்திற்குள்ளே சூரியன், சந்திரன் போன்ற, சந்திரன் பூமியுடைய துணைக்கோளாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பூமி சுற்றி வரக்கூடிய இந்த பகுதியிலே மிக பிரம்மாண்டமான ஒரு கோளமாக சூரியனை அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். இந்த சூரியனை சுற்றி இந்த 9 கிரகங்கள் சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இது எப்படி சுற்றி வருகின்றனவோ இந்த பொருள்கள் எல்லாம், இதெல்லாம் ஒரு இஸ்லாஹான நிலை, குழப்பத்தை விளைவிக்காத ஒரு சுமூகமான சீர்திருத்தமான ஒரு அற்புதமான நிலையை உருவாக்கக்கூடியவையாக இதனை ஏற்பாடு செய்து அல்லாஹ் தஆலா அமைத்து வைத்திருக்கின்றான். சூரியனை சுற்றி சுற்றி இது வந்துகிட்டே இருக்குது. பூமி சூரியனை சுற்றுகின்றது, தன்னை தானே சுற்றி கொள்ளுகின்றது. சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருஷமும் தன்னைத்தானே சுற்றிக் கொள்வதற்கு ஒரு நாளும் கணக்கு. ஒரு நாள் என்பது இரவு பகல் 24 மணி நேரங்கள் மாறி வருவதற்கு தன்னை சுற்றுவதும், காலங்கள் மாறி வருவதற்கு சூரியனுடைய பாதையிலே சுற்றி வருவதையும் அல்லாஹ் தஆலா நியமனம் செய்து வைத்திருக்கின்றான். இது இஸ்லாம், ஒரு சீரான அமைப்பு. இது மாறி 365 நாள்ல சுத்தி வரக்கூடிய அந்த சூரியன் அந்த பாதையில கொஞ்சம் வேகமா தான் போவோமே அப்படின்னு சொல்லி போட்டு வேகமா ஓடிச்சு. சூரியனுடைய பாதையில எவ்வளவு வேகம் சுத்தி வருது சென்ற வாரம் கூட சொல்லப்பட்டது உங்களுக்கு. அதாவது 1,08,000 கிலோமீட்டர் ஒரு மணிக்கு. இந்த பூமி சூரியனை சுத்தக்கூடிய பாதையில ஒரு மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வீதம் சுத்துது, ஓடுது. அப்படி சுத்தி ஒரு வருஷத்துல இதனுடைய எல்லையை தன்னுடைய அந்த ரவுண்ட வந்துருது, தன்னுடைய அந்த நீள் வட்டத்தை சுற்றி கடந்து வந்துருது. இப்ப சூரியன் அதுக்கு ஒரு சக்தி இருந்து தானாக அது இப்படி நினைக்குது, 1,08,000 கிலோமீட்டர் போனா 365 நாள் ஆகுது, அதனால ஒரு 200 நாள்ல சுத்தி வந்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் வேகமா போகுது. ஒரு மணிக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல போகுது. என்ன ஆகும், பூமியில ஒரு பொருளும் கூட இருக்காது.
பூமியில மழை இருக்காது. இப்ப இப்படி சுத்தி வரும்போது சில நேரங்கள்ல பூகம்பம் ஏற்படுது, சில இடங்கள்ல அது அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு, அவனுடைய நாட்டம், அவனுடைய அறிவின்படி ஏற்படுவது வேற விஷயம். அதுக்கு அல்லாஹால சில இதுகளை வச்சிருக்கிறான். விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய நாட்டப்படிக்கு நடக்குது. சரி, அப்படி வேகமாக சுத்தி வரக்கூடிய நேரத்தில் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியாது. இந்த 1,08,000 கிலோமீட்டர் வீதம் சுற்றி வரக்கூடிய இந்த அமைப்பு தான் கடல் அதனுடைய இடத்திலே இருப்பதற்கு, மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தகுதியான ஓட்டத்திலே அது ஓடுகின்றது. அதை விட கொஞ்சம் வேகம் குறைஞ்சிச்சு அப்பவும் பசாது வந்துடும், வேகம் கூடிச்சு அப்பவும் பசாது வந்துடும். இப்ப அல்லாஹாலா அதை ஒரு மணிக்கு 1,08,000 கிலோமீட்டர் வேகத்துல சுத்தி வர செய்திருப்பது அது இஸ்லாஹ். இந்த இஸ்லாஹுக்கு பின்னால பசாதாக ஆக்க வேண்டாம். இது அப்படி வேகமா போனா அல்லது குறைச்சு போனா பசாது உண்டாயிடும். அதே போல இந்த பூமியை இதே மாதிரி வானங்கள் இருக்கக்கூடிய எல்லா கோலங்களும் அப்படி. அதே மாதிரி பூமியில பாருங்க, பூமியில ஒவ்வொரு உயிர் பிராணியும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு முறையை அல்லாஹால அமைத்து வைத்திருக்கின்றான். சில பிராணிகளை கடலில் வாழுமாறு அல்லாஹால அமைத்து, தண்ணியில தான் வாழணும். தண்ணீரில் வாழக்கூடிய பிராணிகள் எல்லாம் அல்லாஹாலாட்ட ரிப்போர்ட் பண்ணி, யாரெல்லாம் நாங்க ரொம்ப நாளா தண்ணியிலேயே கிடக்குறோம், எங்களை கொஞ்ச நாளைக்கு கரையில விட்டுரு, நாங்க போய் மனுஷங்க எல்லாம் இருக்கிற இடத்துல நாங்க வாழ்றோம் அப்படின்னு எல்லா மீன், திமிங்கலம், கடல்ல இருக்கக்கூடிய அந்த இனங்கள்லாம் வெளியே வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? உலகம் பூரா பசாத் ஆகி போயிடும். கடல்ல இருக்கக்கூடிய பிராணிகள் தரைக்கு வந்தா உலகம் பசாதா போயிடும். அப்ப கடலில் இருக்கக்கூடிய பிராணிகள் கடலில் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாம். இதை அல்லாஹால நியமனம் செய்து வைத்திருக்கின்றான். இது மாறினால் பசாது உண்டாயிடும். அதே போல காட்டில் சில மிருகங்கள் வாழ வேண்டும் என்று நியதியை அல்லாஹால ஏற்படுத்தியிருக்கான். சிங்கம், புலி, கரடிலாம் அதெல்லாம் பூமிக்கு வரக்கூடாது, தரைக்கு வரக்கூடாது. தரையில் சில மனிதர்கள் மற்ற மிருகங்கள் சில இந்த பூமியில தரையில் வாழ வேண்டும் என்ற நியதியை வைத்திருக்கின்றார். அதையெல்லாம் காட்டுக்கு போகக்கூடாது. நம்ம எல்லாம் காட்டுக்கு போயிட்டு காட்டுல இருக்க மிருகங்கள்லாம் தரைக்கு விட்டுட்டோம், அப்ப என்ன ஆகும்? அப்பவும் பசாது உண்டாயிடும். அதே போல சில பிராணிகள் பகலில் தான் வாழ வேண்டும், இரவில் தூங்க வேண்டும் என்று நியதியை அமைத்து வைத்திருக்கின்றன. இது இஸ்லாம். சில பிராணிகள் பகலெல்லாம் கூட்டுல இருக்கும், காட்டுல இருக்கும், பொந்துல இருக்கும், இரவுல இறை தேடுவதற்காக வெளியே வரும். அப்படி சில பிராணிகளை பகலில் இறை தேடக்கூடிய, இரவில் இறை தேடக்கூடிய அந்த பிராணிகளை பகல்ல இறை தேடுவதற்காக வெளியே விட்டுட்டா அல்லாஹாலா பசாது வந்துடும். அப்ப எந்த பொருளை எப்படி அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கின்றான் அப்படி இருப்பதுதான் இஸ்லாம். அத நீங்களா என்ன பண்றீங்க? இப்ப மனிதர்கள் சில பேர் இப்படி முயற்சி பண்றாங்கல்ல, காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் வீட்டுக்கு கொண்டு வரலாம். சில பேர் மிருகங்களை வளர்க்கிறாங்க, காட்டு பிராணிகளை. இப்ப உதாரணமா காட்டுல இருக்கக்கூடிய சில பிராணிகள், ஒருத்தர் அணில் வளர்க்கிறாரு, ஒருத்தர் முயல் வளர்க்கிறாரு, அல்லது ஒருத்தர் சிங்கம், கூலி வளர்க்கிறாரு, ஒருத்தர் நரி வளர்க்கிறாரு. இப்படி நிறைய வீட்டுகள் நம்ம கதைகள்ல புஸ்தகங்கள்ல படிக்கிறோம். இவருக்கு பிரியமான வளர்ப்பு பிராணி எதுன்னு கேட்டா நரி அப்படின்னு சொல்றாரு. அந்த நரி காட்டுல இருக்கக்கூடிய அந்த நரியை பிடிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சு வளர்த்தா அந்த வீடு பசாத் ஆயிடும். நம்ம நிறைய சம்பவங்களை பாக்குறோம். அது மாதிரி காட்டில் இருக்கக்கூடிய அந்த நரியை காட்டுலதான் விடணுமே தவிர வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் பசாத் ஆயிடும். அதே மாதிரி சில பிராணிகள், சில பொருள்கள். இதே போன்று இப்ப அல்லாஹ்தஆலா என்ன சொல்றான்? வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. இந்த பூமியிலே நீங்கள் குழப்பம் செய்ய வேண்டாம், அதை ஒரு சீரான நிலையில் நாம் அமைத்த பின்னால், சீரான நிலைக்கு பின்னால் குழப்பம் செய்ய வேண்டாம். அல்லாஹ்தஆலா சீராக அமைத்திருக்கின்றான். அதுக்கு பின்னால் இதுக்கு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. மனிதர்கள்லாம் போய் நாங்கெல்லாம் போய் காட்டுல வாழ போறோம், காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் தரைக்கு கொண்டு வந்துருவோம், புருஷவாக்கத்தில் கொண்டாந்து விட்டுட்டு நாங்கெல்லாம் காட்டுக்கு போயிடுறோம் அப்படின்னு சொன்னா அது பசாது உண்டாக்கிடும். இதே போல மனிதர்கள் வாழ்வதற்காக வேண்டி சில முறைகளை அல்லாஹ்தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி, இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த முறைகளை, அந்த ஒழுக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இப்படித்தான் சாப்பிட வேண்டும், இப்படித்தான் குடிக்க வேண்டும், இப்படித்தான் உடை அணிய வேண்டும், இப்படித்தான் தூங்க வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் வணக்கம் செய்ய வேண்டும், அல்லாஹுவைத்தான் வணங்க வேண்டும், அவன் அல்லாத பொருளை வணங்கக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹ்தஆலா சொல்லி தந்திருக்கின்றான். இந்த சொல்லி தந்த முறைகள் அனைத்தும் இஸ்லாஹ், சீர்திருத்தமான ஒழுக்கமான முறை. இதுக்கு மாற்றம் செஞ்சா பசாது வரும். அல்லாஹ்தஆலா தொழுமாறு கட்டளையிட்டு இருக்கின்றான். ஒரு மனிதன் தொழாவிட்டால் அவன் பசாது செய்கிறான்னு அர்த்தம். தொழாத மனிதன் பசாது செய்கிறான். ஜகாத்து கொடுக்கும்படியாக சொல்லி இருக்கின்றான். உரியவர்கள் ஜகாத்து கொடுக்கலன்னா பசாது செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். பொய் பேசாதே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். பொய் பேசினால் பசாது செய்கிறார்னு அர்த்தம். பொய் பேசாதே என்பது இஸ்லாஹ், பொய் பேசுவது பசாது. அளவு நிறுவையிலே குறைவு செய்யாதே அப்படிங்கிறது இஸ்லாஹ்,
அளவு நிறுவையிலே குறைவு செய்தால் அது ஃபசாது. இப்படி எல்லா விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். கலப்படம் செய்யாதே என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பது இஸ்லாஹ், ஒரு சீர்திருத்தமான நிலை. கலப்படம் செய்வது ஃபசாது. ஹராமான பொருளை சம்பாதிக்காதே என்பது இஸ்லாஹ், ஹராமாக சம்பாதிப்பது ஃபசாது. இப்படி எத்தனை வகைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் அல்லாஹ் தஆலா இஸ்லாஹாக அமைத்து வைத்திருக்கின்றான். அதுக்கு மாற்றம் செஞ்சா அது ஃபசாத். இப்போ இங்க அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பயின் தவல்லோ பயின் அல்லாஹ் அலீமும் பில் முஃப்ஸிதீன். அவர்கள் புறக்கணித்தால் அல்லாஹ் தஆலா முஃப்ஸிதீன்களை, ஃபசாத் செய்யக்கூடியவர்களை, குழப்பம் செய்யக்கூடியவர்களை அறிந்தவராக இருக்கின்றார். அல்லாஹ்வை விட்டு வேறு தெய்வங்களை வணங்கினால் அவர்கள் ஃபசாத் உடையவர்கள், குழப்பவாதிகள். அவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா தெரிஞ்சு வச்சிருக்கான் அப்படின்ட்டு முஸ்லிம்கள் அல்லாதவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதே போன்றுதான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நமக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான் என்று சொன்னால், அந்த ஆயத்துல வலா துஃப்ஸிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா என்ற ஆயத்துல நமக்கு அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். அல்லாஹ் தஆலா தன்னை வணங்க வேண்டும் என்ற நியதியை ஏற்படுத்தி, அப்படி வணங்க வேண்டும், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை வணங்கக்கூடிய நேரத்தில் வணங்கக்கூடிய இந்த மனிதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியதியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அந்த நியதிக்கு மாற்றம் செய்தால் அவர்கள் எல்லாம் ஃபசாது செய்கின்றார்கள் என்று பொருள். ஆக நம்மிடத்திலும் ஃபசாது வந்துவிடும். அந்த முறைக்கு மாற்றம் செய்தார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றம் செய்தார், அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த அந்த தத்பீர், ஒழுக்க முறைகளுக்கு மாற்றம் செஞ்சால் அப்பொழுது ஃபசாது ஏற்பட்டுவிடும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஆக யார் ஃபசாது செய்தாலும், குழப்பம் செய்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கின்றான். அவர்கள் தங்களுடைய ஃபசாதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலேயே தாங்கள் ஃபசாது செய்வதை உணர்ந்து அந்த ஃபசாதை விட்டு நீங்கி கொண்டார்களே ஆனால், குழப்பத்தை விட்டு, குழப்பம் செய்வதை விட்டு நீங்கி கொண்டார்களே ஆனால், அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பளித்து அவர்களுக்கு நல்ல பதவிகளை கொடுப்பான், நல்ல அந்தஸ்தை தருவான், சொர்க்க வாழ்க்கையை தருவான். அந்த ஃபசாதிலேயே இருந்து அவர்கள் மடிந்து விடுவார்களே ஆனால், இறந்து விடுவார்களே ஆனால், அந்த ஃபசாதை தெரிந்து வைத்திருக்கின்றால் அதற்குரிய தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா ஃபயின் அல்லாஹ் அலீமும் பில் முஃப்ஸிதீன் என்ற வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். பிறகு அடுத்ததாக அந்த யூத கிறிஸ்தவர்கள் பொதுவாக, குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள், இப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வம் என்பதாக அதை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதாகவோ அவனுடைய அடியார் என்பதாகவோ ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கின்றார்கள். அதே மாதிரி யூதர்கள் நபி உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்றோ அல்லது அல்லாஹ் என்பதாகவோ அவர்கள் சொன்னார்கள். வேறொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார், வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். யூதர்கள் கூறுகிறார்கள் உஸைர் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக. வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ். நஸாராக்கள் சொல்லுகின்றார்கள் மஸீஹ் என்பவர், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய குமாரன் என்பதாக சொல்லுகிறார்கள். ரெண்டு பேருடைய கூற்றும் தப்பு அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில், அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், யூத கிறிஸ்தவர்களை பார்த்து நபியை நீங்கள் இப்படி சொல்லுங்கள், குல் நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே. வேதக்காரர்களே என்று சொன்னால் யூதர்கள், கிறிஸ்தவர்களே. வேதக்காரர்களே, தஆலவ் நீங்கள் வாருங்கள், இலா கலிமத்தின் சவாஇன் பைனனா வ பைனக்கும், நமக்கும் உங்களுக்கும் மத்தியிலே சமத்துவமான ஒரு கலிமாவின் பக்கம், ஒரு வாசகத்தின் பக்கம் நீங்கள் வாருங்கள் என்று நபியை நீங்கள் அறிவித்து விடுங்கள், சொல்லிவிடுங்கள் அவர்களுக்கு. அது என்ன சமத்துவம்? நமக்கும் உங்களுக்கு மத்தியே சமத்துவமான கலிமா. யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேரும் அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து வேதத்தை பெற்றவர்கள். யூதர்களுக்கு தௌராத் கொடுக்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு இன்ஜீல் கொடுக்கப்பட்டது. யூதர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக, ஆரம்ப நபியாக வந்தார்கள், தௌராத்தை பெற்று தந்தார்கள். நசாராக்களுக்கு ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக வந்தார்கள், இன்ஜீல் என்ற வேதத்தை அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று தந்தார்கள். அப்ப தௌராத்தில் சொல்லப்பட்டதும் இன்ஜீலில் சொல்லப்பட்டதும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதும் எல்லாமே ஒரே விதமான கலிமாவைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால நமக்கும் உங்களுக்கும் மத்தியில சமத்துவமான ஒரு கலிமாவின் பக்கம் வாருங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்க. அந்த கலிமா என்ன அப்படின்னு கேட்டா, அந்த வாசகம் என்ன? அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாம் யாரையும் வணங்கக்கூடாது என்ற சமத்துவமான கலிமா. அல்லாஹ் நஅபுத இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர நாம் யாரையும் வணங்க மாட்டோம். வலா நுஷ்ரிக பிஹி ஷைஅன், அவனுக்கு எந்த பொருளையும் நாம் இணை வைக்க மாட்டோம். வலா யத்தஹித பாதுனா பாதன் அர்பாபா,
நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம். மின் தூனில்லா, அல்லாஹ்வை தவிர நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டோம் என்ற சமத்துவமான கலிமாவின் பக்கம் வாருங்கள் என்று நபியை நீங்கள் அறிக்கை கொடுத்து விடுங்கள், அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள். இந்த ஆயத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதினார்கள். பல நாட்டு அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். ஏன்னா அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான், சமமான ஒரு களிமா, நமக்கு உங்களுக்கு மத்தியில சமத்துவமான களிமா, அது அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது அப்படிங்கிற களிமாவின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் அவர்களை. அப்படி மற்ற மதத்தார்களை, அரசர்களை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தின் பக்கம், இந்த களிமாவின் பக்கம் அழைப்பதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள். இங்கே அல்லாஹ் தஆலா சமத்துவமான களிமா என்பதாக சொல்லுகிறார். நமக்கு உங்களுக்கு மத்தியில சமத்துவமான களிமா, சமமான களிமா என்பதாக சொல்லும் பொழுது யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருப்பது தவறு என்பதை உணர்த்துகின்றான் அல்லாஹ். நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே உஸைர் என்பவர் அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக, கிறிஸ்தவர்களே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே ஈசா அல்லாஹ்வுடைய மகன் என்பதாக, இரண்டுமே தவறான கருத்து. நமக்கு மத்தியில சமமான ஒரு களிமா என்ன என்று சொன்னால், மனிதர்களிலே யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் நுஷ்ரிக வலா நுஷ்ரிக பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த பொருளையும் இணையாக வைக்க கூடாது. இந்த உலகத்துல எந்த பொருளையும் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வை வணங்குவதை போன்று வணங்குவது கூடாது. அல்லாஹ் வணங்குவது கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம இன்னொரு கருத்தையும் வழங்கணும். முன்னால சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு, அல்லாஹ்வை தவிர இப்ப நம்ம யாரும் முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களா அல்லாஹ்வை தவிர வேற எந்த பொருளையும் வணங்குறது கிடையாது. அவரு தினந்தோறும் 5 நேரம் வணங்கினாலும் சரி, அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை ஜும்மால மட்டும் தொழுதாலும் சரி, அல்லது பெருநாளைக்கு பெருநாள் தொழுதாலும் சரி, அல்லது தொழாமையே இருந்தாரு, அப்துல் காரன் பேர் வச்சுக்கிறார் என்று இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அவர் முஸ்லீம் அப்படின்னு சொல்லிக்கிறார், அல்லாஹ்வை தவிர வேற யாரையும் வணங்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் அதே நேரத்துல அல்லாஹுக்கு என்ன ஆற்றல் சக்தி இருக்கின்றதோ அதே போன்று மற்ற பொருள்களுக்கு சக்தி இருக்கின்றது என்று விளங்கினாலும் அதுவும் ஷிர்க் தான், அதுவும் இணைதான். அல்லாஹ்வை வணங்குவது மட்டும் ஷிர்க்கை விட்டு நீங்கிக் கொள்வது என்பது அல்ல. இப்ப நம்ம எல்லாம் அல்லாஹ் வணங்குறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், எல்லாம் செய்யறோம், நல்ல காரியங்கள்லாம் செய்யறோம். ஆனா இதே நேரத்துல அல்லாஹுக்கு என்ன ஆற்றல்கள் இருக்கின்றனவோ, அல்லாஹுக்கு என்ன சிறப்பு தன்மைகள் இருக்கின்றனவோ, அந்த தன்மைகள் அல்லது அதுல ஏதாவது ஒன்று வேறு ஏதாவது ஒரு பொருளுக்கு இருக்கிறது அப்படின்னு நம்பினால், அல்லது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே செயல்பட்டால் அதுவும் ஷிர்காகவே கருதப்படும். முன்னாலும் பல தடவை சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் கொடுக்கக்கூடியவன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உணவு கொடுக்கவே முடியாது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே லாப நஷ்டத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தவே முடியாது. உலகத்துல எனக்கு லாபம் கிடைக்கின்றது அல்லது நஷ்டம் வருகின்றது என்று சொன்னால் ரெண்டும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான், அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தான் வருகின்றன அப்படிங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மூமினான மனிதனுக்கு இருக்கணும். இதுல இன்ன பொருளின் காரணமாகத்தான் அல்லது இன்ன விஷயத்தின் காரணமாகத்தான் எனக்கு லாபம் ஏற்பட்டது, இன்ன விஷயத்தின் காரணமாகத்தான் எனக்கு நஷ்டம் வந்துருச்சு. உலகத்துல காரணங்கள் இருக்கலாம், காரணங்கள் அது காரணங்கள் இல்லாமல் எந்த விஷயம் நடக்காது. ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். தண்ணியில அதிகம் மழையில நனைஞ்சிட்டாரு, அதனால காய்ச்சல் வந்துருச்சு. இப்ப மழையில நனைஞ்சது ஒரு காரணம், இது காரணமே தவிர காய்ச்சலை உண்டாக்கி வைக்கக்கூடிய பொருள் அல்ல. அந்த மழையில் நனைகிறது, மழையில் நனைவது. இவர் ராத்திரியெல்லாம் முழிச்சிருந்தாரு, அதனால இவருக்கு கண்ணு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்றோம். இரவெல்லாம் அதிகமா விழிக்கிறார், அதனால கண் கெட்டு போச்சு. இரவெல்லாம் விழிப்பது என்பது இந்த கண் பார்வை கெடுவதற்கு காரணம், அது சபபு. ஆனால் கண் பார்வையை கெடுத்தது விழிப்பதல்ல, விழித்திருந்ததல்ல, அது காரணம் வேற, அதை உண்டாக்கக்கூடிய கர்த்தா வேற. கண் பார்வையை கெடுத்தது என்பது அல்லாஹ். அப்படின்னா அல்லாஹ் மேல குற்றம் சுமத்துறதுன்னு அர்த்தம் அல்ல. அந்த நன்மை தீமை அல்லாஹின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்று சொல்லுகின்றோமே, அதற்கு அல்லாஹ் தஆலா உலகத்தில் ஒரு காரணத்தை ஏற்படுத்தி வைக்கின்றான். உடல எந்த லாபம் ஏற்பட்டாலும் சரி, எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, உடல் சம்பந்தப்பட்ட உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அதுவெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால்தான் நன்மைகள் ஏற்படும் பொழுது நன்மையும் தீமையும் அல்லாஹ் தான் செய்கின்றான் என்ற நம்பிக்கை. ஆனால் அதே நேரத்தில் மனிதனுக்கு ஒழுக்கம் என்னவென்று சொன்னால், நன்மைகள் ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கணும், தீமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை தன் பக்கம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டையுமே அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். நபியே, இந்த மனிதர்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றன என்பதாக சொல்லுகிறார்கள். தீமை ஏற்பட்டால் இந்த நபியினாலதான் இது வந்துச்சு இந்த தீமை அப்படின்னு சொல்றாங்க. குல் குல்லும் மின் இந்தில்லாஹ்,
நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், எல்லாமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுபவைதான் என்று சொல்லிவிடுங்கள் என்று சொல்லிய பின்னால அல்லாஹ் தஆலா இப்படியும் சொல்லுகின்றான், அடுத்த ஆயத்துல இப்படியும் சொல்லி காட்டுகின்றான். நன்மை ஏற்பட்டால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது, தீமை ஏற்பட்டால் அது உன் புறத்திலிருந்து ஏற்படுகின்றது என்பதாக அவர்களின் மூலமாகவே ஏற்படுகின்றது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது தீமைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில அந்த தீமைகளை அல்லாஹ் தஆலா தான் உருவாக்கி வைத்தாலும் சரி, மனிதனுக்கு ஒழுக்கமான நிலை என்னவென்று சொன்னால் அதை அல்லாஹ்வின் பக்கம் சேர்க்கக்கூடாது. மனிதன் தன்னின் பக்கமே அதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இப்படி செய்தேன், அதனால் எனக்கு இந்த தீமை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா காரணங்களை ஏற்படுத்தி வைக்கின்றான். ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வைக்கின்றான். இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய சக்தி அனைத்தும் அல்லது அதிலே சிலது மற்ற பொருள்களுக்கு இருக்கின்றன என்பதாக ஒரு மனிதன் நம்பினால் அதுவும் ஷிர்காக கருதப்படும். சிலை வணக்கத்தை போன்று ஒரு பெரிய ஷிர்காக இல்லாவிட்டாலும் மறைமுகமான ஷிர்காக அது ஆக்கப்படுகின்றது. அது பற்றி முன்னால சொல்லி இருக்கிற நிறைய ஷிர்க்ல இணை வைத்தல் என்பதில் 2 வகை இருக்கின்றது. ஒன்று ஷிர்க் ஜலி, வெளிப்படையான தெளிவான ஷிர்க் என்பது. மற்றொன்று ஷிர்க் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க், இணை வைத்தல் என்பது. மறைமுகமான இணை வைத்தல் என்றால் என்ன நாயகமே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்ட பொழுது, அல்லாஹ்வை போன்று மற்ற இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை ஒப்பிட்டு சொல்லுவது, அல்லாஹ்வை போன்று உள்ள சக்தி மற்ற பொருள்களுக்கு இருக்கின்றது என்பதாக நம்பிக்கை கொள்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொல்லி காட்டினார்கள். நிறைய அந்த மாதிரி முஸ்லிம்களும் கூட நிறைய அந்த மாதிரி நடக்குது. சில பொருள்களுக்கு இன்ன ஆற்றல் இருக்கின்றது, என்ன சக்தி இருக்கின்றது, இந்த பொருள்களின் காரணமாகத்தான் என்னென்ன ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் ஜோசியம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது, இப்படி விஷயங்கள்லாம் நம்ம மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுது. ஜோசியம் பார்க்கிறது, குறி பார்க்கிறது என்பதெல்லாம் அந்த நம்பிக்கையை உண்டாக்குது, அல்லாஹ் தஆலாவுடைய நம்பிக்கையை குறைக்குது. அதனால ஜோசியம் பார்க்கிறதோ குறி பார்க்கிறதோ அல்லது இப்ப நம்ம தமிழ்நாட்டுல சொல்வது பால் கித்தாபை பார்க்கிறது அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே ஹராமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. எதுவுமே கூடாது. பால் கித்தாப் பார்த்தாலும் சரி, மோர் கித்தாப் பார்த்தாலும் சரி, பால் கித்தாப் அது பால் அப்படிங்கிறத பால் அப்படின்னு ஆக்கினாங்க. பால் அப்படின்னு சொன்னா நற்சகுணம், நல்ல செய்தி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஃபால் என்பது உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். நான் சொல்லி இருக்கிறேன், ஃபால் என்று சொன்னால் நல்ல சகுனம் என்பதாக, நல்ல ஒரு விஷயத்தை கேட்பது என்பதாக, கேட்பது அல்லது பார்ப்பது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஃபால் என்று சொன்னால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் அவன் தன்னுடைய செவியினால் கேட்கக்கூடிய சில விஷயங்கள், பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், அவற்றின் மூலமாகத்தான் அந்த பால் நல்ல சகுனம் என்பது ஏற்படுகின்றதே தவிர வேறு பொருள்களின் காரணமாக அது ஏற்படுவதில்லை. உதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனுஷன் வீட்டை விட்டு வெளியே போறாரு. எங்க போறாரு? கடைக்கு போறாருன்னு வச்சுங்க. கடை சாவி எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. வெளியே கிளம்பக்கூடிய நேரத்துல அவருக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வியாபாரத்தை பத்தி இதை பத்தி மனசுல ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு ஒரு எண்ணத்தை மனசுல போட்டுக்கிட்டு சிந்தனை பண்ணிக்கிட்டு வெளியே போறாரு வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல ஒரு ஆளு இன்னொரு ஆளை கூப்பிடுறாரு. ஒரு பெண்மணியா ஒரு குழந்தைய கூப்பிடுறாரு, பரக்கத்து அப்படின்னு கூப்பிடுறாரு. இவருக்கு வெளியே போகும்போது அது காதல விழுகுது. இவர் ஏதோ நம்ம போற வியாபாரத்துல பரக்கத்து ஏற்படுமா ஏற்படாதா தெரியலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியே காலடி வைக்கிறாரு. காலை எடுத்து வைக்கும் போது அவருக்கு சத்தம் கேட்குது. அவர் யாரோ ஒரு ஆளை கூப்பிடுறாரு, பரக்கத்து அப்படின்னு சொல்லிட்டு, பரக்கத்து அப்படின்னு கூப்பிடுறாரு. இப்ப இவர் காலடி வெளியே எடுத்து வைக்கும் போது இந்த பரக்கத்துன்னு கேட்டுச்சு பாருங்க, இதுதான் ஃபால். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவர் வெளியே போகும்போது அல்லது உள்ள வரும்போது, வீட்டுக்குள்ள வர்றாரு, வெளியே போயிட்டு ரஹமத்து அப்படின்னு சத்தம் கேட்குது. இவர் உள்ள போய் நுழையும் போது வீட்டுக்குள்ள போனா ரஹமத்தா, இப்ப இன்னைக்கு சண்டை வராது அப்படின்னு அர்த்தம். வீட்டுக்குள்ள போகும்போது ரஹமத்துன்னு சத்தம் கேட்குது, இன்னைக்கு நல்ல சத்தம் தான், வீட்டுல ஒண்ணும் ஏற்படாது அப்படிங்கிற அர்த்தம். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஹிஜ்ரி 7வது வருஷம் தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். 7 அல்லது 8 நினைக்கிறேன். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய நேரத்துல மதீனாவுடைய என்ட்ரன்ஸ் அந்த எல்லையில நுழைஞ்சு ஒட்டகத்துல உள்ள போறாரு. போற நேரத்துல ஒரு ஒட்டக ஓட்டி ஒருத்தர், ஒரு அரபி தூரத்துல அந்த பாலைவனத்துல ஒட்டகத்தை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அவரு ஒரு ஆளை கூப்பிடுறாரு. அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவர் ஒரு ஆளை கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு? யா ரபா அப்படின்னு சத்தம் போடுறாரு. அவர் இந்த பாலைவனத்துல ரபான்னு சொன்னா லாபம்னு அர்த்தம். ரபாஹ்னா லாபம்னு அர்த்தம். அப்படி சொல்றாரு அவரு. அப்ப இவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா நினைச்சுக்கிறாங்க, சரி நம்ம போற காரியம் லாபம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக உஹது போரில் போரிட்டவர் அவர்.
காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஐடியாவின் பேர்ல தான் அவங்களுக்கு முஸ்லிம்களுக்கு தோல்வியை ஏற்பட்டுச்சு. அந்த மலைக்கு பின்னால வந்தாங்க, பின்னால் தோல்வி ஏற்பட்டது காலிதுடைய ஐடியா யோசனையின் காரணமாக. பல போர்களிலே இஸ்லாத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக போரிட்டவர். ஆனா அல்லாஹ் தஆலா அவருக்கு கல்பில ஹிதாயத்தை ஏற்படுத்தி விட்டான், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சு போறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்ப எப்ப இஸ்லாத்துக்கு வருவார்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் அந்த ஒட்டகத்துல போய் உள்ள அந்த மதீனாவுக்கு உள்ள போன உடனே ஒரு சஹாபி ஓடி வந்து, அவருடைய சகோதரர் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது, அவர் சகோதரர் முதல்ல இஸ்லாம் ஆயிட்டார். அவர் வந்து, நீ ஏன் இவ்வளவு லேட்டு, ரசூலுல்லாஹ் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காலித் கிட்ட சொன்ன உடனே காலித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஒட்டகத்தை மஸ்ஜித் நபவிக்கு வெளியே படுக்க வச்சுட்டு உள்ள போறார். உள்ள போன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறத பார்த்துட்டு காலித பார்த்த உடனே வேகமா எந்திரிச்சு வந்து முசாபா செஞ்சு முஆனகா செஞ்சு அவரை கையை பிடிச்சு அழைச்சிட்டு போய் தம் பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க. அவருக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி. நான் வந்து ரபாஹன் கேட்டேன், அதனுடைய விளைவுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் ரபாஹன் கேட்டனாங்க, லாபமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனுடைய ரபாஹ்ங்கிறது ஒரு ஆளுடைய பேரு, அவரை கூப்பிடுறாரு. இதுதான் பால் அப்படிங்கிறது. இதை தவிர பால் என்பது, அதாவது சகுனம் பார்ப்பது என்பது இஸ்லாத்துல கிடையாது. இந்த கிதாபுல பாக்குறாங்கல்ல, நாசுடைய நாலு, சின்ன நாசு, பெரிய நாசு, கொடிய நாசு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் இன்னும் கூட வர்றாங்க. அதுக்கு கடை திறக்கணும், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, சுப தொழுதுட்டு போய் தொடங்க நல்ல நாள் தான் அப்படின்னு நான் சொல்லி விட்டுறது எல்லாத்துக்கும். ரொம்ப பேருக்கு வர்றாங்க, நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, குழந்தை பிறந்திருக்குது, நல்ல நாளா பார்த்து பேர் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. குழந்தை பிறந்தது எந்த நாள்ல பிறந்தது? இவங்க விரும்பியா பிறந்தது? செவ்வாய்க்கிழமை பிறக்க கூடாது, புதன்கிழமை தான் பிறக்கணும், வியாழக்கிழமை பிறக்க கூடாது, வெள்ளிக்கிழமை தான் பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பிறக்குதா? அப்படி அது அல்லாஹ் எப்ப விரும்புறானோ அப்ப பிறகுது. சரி, காசுல மட்டும் இந்த மாதிரி சகுனம் பார்க்கறதெல்லாம் கிடையாது. செவ்வாய்க்கிழமை வந்தாலும் சரி, ராத்திரியில வந்தாலும் சரி, ராத்திரியில ஊசி கொடுக்க கூடாது, எலுமிச்சம்பளம் கொடுக்க கூடாது, சோறு கொடுக்க கூடாது, அது கொடுக்க கூடாது, இதுக்கு கொடுக்க கூடாது, இந்த நேரத்துல ஜும்மா நேரத்துல பாங்கு நேரத்துல நடு பகல்ல வந்து கேட்கறீங்களா, இதெல்லாம் கொடுக்க கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் சகுனம் பாக்குறவங்க. காசு அந்த நேரத்துல வந்துச்சு, அதை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்குவார். அந்த நேரத்துல அந்த சகுனம் எல்லாம் கிடையாது, காசுக்கு மட்டும் சகுனமே கிடையாது. ஆக அல்லாஹுக்கு இணை வைப்பது அல்லாஹ் தஆலாவின் காரணம், அல்லாஹ் மூலமாகத்தான், அவன் தான் எல்லா காரியங்களையும் ஏற்படுத்துகிறவன் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த பொருள்களின் மூலமாக ஏதாவது நம்பிக்கை ஏற்படுது என்று நம்பினால், சகுனம் பார்த்தால், ஜோசியம் பார்த்தால், அதனாலதான் பார்க்க கூடாது அப்படின்னே சொல்றது. அது பார்த்தாலே கொஞ்சம் உறுதி உள்ளவர்களுக்கு கூட லேசான சலசலப்பு உள்ளவர்கள் மனதுல, அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆட்டம் கண்டு போயிடும். அவன் கிளி ஜோசியம் பார்த்து அப்படி சொல்றான். ஒருத்தன் சொன்னானா ஜோசியம் பாக்குறது, நம்பர் 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா 10 கட்டு வச்சிருக்கான், நம்பர் 1 2 10 நம்பர் போட்டு 10 கட்டு வச்சிருக்கான். அதுல அவனுடைய சில விஷயங்கள்லாம் எழுதி வச்சிருப்பான். 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்றது, அதுல அவன் ஒரு 9 அப்படின்னு சொன்னா 9ஆம் நம்பர் கட்டு எடுத்து அதுல என்ன எழுதப்பட்டிருக்கு அதுதான் உன்னுடைய ஜோசியம் அப்படின்னு சொல்றது. அப்ப ரெண்டாவது ஒருத்தன் அவன் 9 சொன்னா அவனுக்கு அதே ஜோசியம். அவன் பணக்காரன், முதல்ல வந்து பணக்காரனா இருப்பான், ரெண்டாவது வந்து ஏழையா இருப்பான், 2 பேருக்கும் ஒரே ஜோசியம் தான். இப்ப நம்பர் 9 சொன்ன அது மாதிரி ஒருத்தர் கேட்டாராம், 10 நம்பர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கேட்டாரு, ஒரு நம்பர் சொல்லுங்க, 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவன் 8 அப்படின்னா, இது 8 எல்லாம் கிடையாது, 8 என்ன 8ங்கிறீங்க, நீங்க 10க்குள்ளதானே சொல்ல சொன்னீங்க, 8 10க்குள்ள உள்ளது தானே அப்படின்னா, இல்ல முழுசா நம்பர் சார், சரி 5 அப்படின்னா, உடனே 5ஆவது நம்பர் கட்ட எடுத்து வாசான, 5னை சொன்ன இவன் 5 கத்துக்கு 5 வான் அப்படின்னா அவன் ஜோசியம் சொல்றவன். 5னை சொன்ன இவன் 5 கத்துக்கு 5 வான் என்னங்க அர்த்தம் அப்படின்னா அப்படின்னு இவன் கேட்டான். ஜோசியம் பாக்குறான். 5ஆம் நம்பரை சொன்னவன் 5 கத்துக்கு அப்படின்னு சொன்னா பெண்ணுக்கு அப்படின்னு அர்த்தம். 5 கம்னா பெண்ணுன்னு அர்த்தம், பெண்ணுன்னா மனைவின்னு அர்த்தம், மனைவிக்கு 5 வான் அப்படின்னு. இது சரியா இல்லையா ஜோசியம் அப்படின்னா, ஏன்னு கேட்டான, 5 கத்துக்கு 5 வான் அப்படின்னு சொன்னா கல்யாணம் பண்ணவனுக்கு தான் அந்த பிரச்சனை. கல்யாணம் பண்ணாது, இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு பரவாயில்ல, இது ஒத்து போகுது, 5 கத்துக்கு 5 வானா மனைவிக்கு பயப்படுவான் அப்படின்னு அர்த்தம். கல்யாணம் பண்ணாதவன் வந்து 5ஆம் நம்பர் சொன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அவன் கேட்டானா. இவன் சொன்னா ஜோசியக்காரன், அதுக்கும் வழி இருக்குது அப்படின்னா. அது என்னங்க, 5னை சொன்ன இவன் 5 கத்துக்கு 5 வான் அப்படின்னு சொன்னானா விளக்கம். ஒரு தடவை 2 தடவை கத்தனா பயப்பட மாட்டான், 5 தடவை கத்தனா பயப்படுவான் அப்படின்னா. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றான். நீங்க யூத கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், அதுக்குள்ள பல்வேறு விளக்கங்கள் இருக்கின்றன, விஷயங்கள் இருக்கின்றன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய குருமார்கள், உங்களுடைய அஹ்பார்கள், ருஹ்பான்கள், அதாவது பாதிரிமார்கள்,
நீங்கள் யாரை குருமார்கள் பாதிரிமார்கள் என்பதாக சொல்லுகின்றீர்களோ, இப்ப ஆலிம்கள் ஞானவான்கள் இருக்கின்றார்கள் இந்த உம்மத்துல, அது போல அந்த காலத்தில் உள்ள ஆலிமுக்கு பேர் ஹிபர் என்பதாக சொல்லப்படும். அந்த ஹிபர் ஆலிம், அதை விட கொஞ்சம் அதிகமாக படித்தவருக்கு பெயர், அதிகமாக ஞானம் உள்ளவருக்கு பெயர் ருஹ்பான் என்பதாக சொல்லப்படும். அல்லாஹ் குர்ஆன்ல வேறொரு இடத்திலே சொல்லி காட்டுகின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் ருஹ்பானஹும் அர்பாபம் மின் தூனில்லாஹ். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் தங்களுடைய குருமார்களை, தங்களுடைய ஆலிம்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டார்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாங்க தெய்வங்களாக அப்படியெல்லாம் ஆக்கலையே, அவங்களை வணங்கலையே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, சில விஷயங்களை அவர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இல்லையா? அல்லாஹ் வேதத்திலே ஹராம் என்று சொல்லிய விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஹலால் ஆக்கி வைத்தார்கள். உங்களுக்கு ஹலால் ஆக்கி வைத்த உடனே அதை ஹலால் என்பதாக நீங்களும் ஒப்புக்கொண்டு அதை செய்ய ஆரம்பிச்சீங்க. சில ஹராமான விஷயங்களை ஹலால் ஆக்கி வச்சு ஹலாலான விஷயங்களை ஹராம் ஆக்கி வைத்தார்கள் அந்த பாதிரிமார்கள், அந்த குருமார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பதாக கேட்டார். ஆமா, ஏற்றுக்கொண்டோம். அதுதான் அல்லாஹ்வை தவிர அவங்களை வணங்குறதுன்னு அர்த்தம். வணங்குறதுன்னு சொன்னா சஜ்தா செய்யறது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலாவுடைய ரசூலுடைய சட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்டங்களை மாற்றி ஒருத்தர் சொல்லுகின்றாரு. பொய் பேசக்கூடாது அப்படின்னு இருக்குது, அல்லாஹ் ரசூலுடைய சட்டம் தெளிவான சட்டம். அது ஒரு குரு சொல்றாரு, ஒரு பெரிய ஷேக் சொல்றாரு, அதெல்லாம் போய் இந்த நாட்டுல பொய்யெல்லாம் பேசலாங்க அப்படிங்கிறாரு. இது காஃபிர் நாடு, அதனால பொய்யெல்லாம் சொல்லலாம் அப்படின்றாரு. இப்ப அவர் சொல்ல நம்பி இவர் எனக்கு ஷேக் ஒரு வழிகாட்டி, அதனால அவர் பொய் சொல்லலாம்னு சொல்றாரு, அதனால பொய் சொல்லலாம் அப்படின்னு பொய் சொன்னா இப்ப இவரை தெய்வமாக ஆக்கி கொண்டா அர்த்தம். அது எண்ணெய் வைக்கிறதுனா அவர் சஜிதா செய்யறது மட்டுமல்ல, ஹராமை ஹலாலாக அவர் ஆக்கி தந்தால், அல்லது ஹராமை ஹலாலாக ஆக்கி தந்தால், அதை ஏற்று செயல்பட்டால் அவர் தெய்வமாக ஆக்கி கொண்டதுதான் அர்த்தம். ஒரு ஷேக் சொல்றாரு, அதெல்லாம் இந்த காலத்துல ஒண்ணும் இல்லைங்க, டிவி எல்லாம் பார்க்கலாம், சினிமாவெல்லாம் பார்க்கலாம் அப்படி நிறைய பேர் இப்ப சொல்றாங்கல்ல. சினிமாவெல்லாம் பாக்குறது என்னங்க, அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தா இந்த காலத்துல இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட வந்து சொல்றாங்க, உங்களை போல உள்ள ஆலிம்சா தாங்க சொல்றாரு சினிமா பார்க்கலான்ட்டு, டிவி பார்க்கலாம்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா அவரை வந்து கடவுளாக ஆக்கிட்டாருன்னு அர்த்தம். அவரு யாரு சொல்றாரோ அவரை கடவுளாக ஆக்கி கொண்டார். ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஆலிம்சா சொல்றாரு, இந்த ஊர்ல எல்லாம் வட்டி வாங்கலாங்க, அது அந்த இஸ்லாமிய நாடா இருந்தா தான் வட்டி வாங்க கூடாது, காபிர் நாட்டுல எல்லாம் வட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அதை நம்பி அவர் வட்டி வாங்கிட்டு இருக்கிறாரு. அது இஸ்லாமிய ஆட்சியில தாங்க, அந்த காலத்துல தாங்க தாடி வைக்க சொன்னாங்க, இப்பெல்லாம் தாடி எல்லாம் வைக்க வேண்டியதில்லை அப்படின்னு சில ஷேக்மார்கள் இருக்கிறாங்க. தாடி எல்லாம் வைக்க கூடாது. ஒரு ஷேக் இருந்தாராம், அவர் இறந்து போயிட்டாரு. அவர் தாடி வச்சுக்கிட்டு, யாராவது தாடி வச்சு அவர்கிட்ட போனா, அவர்கிட்ட முறியது வாங்கினவங்க தாடி வச்சுட்டு போனா, சுபஹானல்லாஹ் என்ன தாடி வச்சிருக்கீங்க, அஸ்தக்ஃபிருல்லாஹ், தாடி எல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாராம். அவர் மொத்தா போயிட்டாரு இப்ப சமீபத்துல. இப்ப அந்த மாதிரி அவர் தாடி வைக்க கூடாதுன்னு சொன்னதுனால தாடி வைக்காம இருக்காங்க அவரை சேர்ந்தவர்கள். அப்படின்னா அவரை இப்ப தெய்வமா ஆக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லுகின்றான். அல்லாஹ் என்ன சட்டத்தை சொன்னானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சட்டத்தை சொன்னார்களோ அந்த சட்டம் தான், அந்த சட்டத்தை செயல்படுத்துவதுதான் அல்லாஹ் வணங்குறதுன்னு அர்த்தம். இணை வைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது, தெய்வத்தை வேறொரு பொருளை தெய்வமாக ஆக்கி கொள்ளாமல் இருப்பது அப்படிங்கிறது ஒரு கருத்து. அல்லாஹுவை போன்ற ஆற்றல் சக்தி மற்ற பொருள்களுக்கு இருக்கின்றது என்று நம்பாமல் இருப்பது ஒரு கருத்து. இதுவும் ஒரு கருத்து. தெய்வம் அடுத்தவங்களை தெய்வமாக ஆக்கிக் கொள்றது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் ரசூலுடைய சட்டத்துல குறுக்கிட்டு ஹலால ஹராம் ஆக்குறது, ஹராம ஹலால் ஆக்குறது என்று யாராவது செய்தால், அதை நம்பினால், அதை நம்பி செயல்பட்டால் அவரை தெய்வமாக ஆக்கி கொண்டாருன்னு அர்த்தம். நீங்க அப்படி ஆக்கிக்கல அப்படின்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் நீங்க தெய்வமாக ஆக்கி கொண்டதுன்னு அர்த்தம். இந்த யூத கிறிஸ்தவர்களுடைய குருமார்கள் என்ன பண்ணாங்க, மனிதர்களுக்கு தகுந்தவாறு சட்டங்களை திருத்தி சொல்லி கொடுத்தார்கள். முன்னாலும் சொல்லப்பட்டிருக்கு, ஜினாவுடைய விஷயத்துல, திருட்டுடைய விஷயத்துல யாராவது பணக்கார கைய வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேதத்திலேயே ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தி போடுவார்கள். நம்ம அரசியல் சாஸ்திரங்களை திருத்துற மாதிரி ஒரு திருத்தம் அந்த இடத்துல கொண்டு வந்துடுறது. எல்லா பாதிரிமார்களும் ஒன்னா சேர்ந்து கூடி இன்னைக்கு இந்த மாற்றம் அரசியல் சாசனத்துல இத்தனையா நம்பர்ல என்ன திருத்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த தௌராத் வேதத்துல, இன்ஜீல் வேதத்துல ஒரு திருத்தத்தை ஏற்படுத்திடுறது. ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாலேயே கணக்கு போட்டாங்க. 300 வருஷத்துக்கு முன்னால உள்ள நிகழ்ச்சியின்படிக்கு அவங்க பைபிள், அதாவது தௌராத்திலையும் இன்ஜீல்லையும் மொத்தமாக 10,000 இடத்துல வந்து சட்டங்களை மாத்தி இருக்கிறாங்க. 10,000 இடங்கள், 10,000 இடத்துல திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கு. 200-300 வருஷத்துக்கு முன்னால் உள்ள பிரச்சனை. இப்ப இன்னும் அதிகமான திருத்தங்கள். எதை அவர்கள் விரும்புகின்றார்களோ, இந்த குருமார்கள் விரும்புகின்றார்களோ, இப்ப இருக்கக்கூடிய பாதிரிமார்கள் விரும்புகின்றார்களோ, அதையெல்லாம் சட்டமாக ஆக்கிக் கொள்ளும். இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி. அப்படி
சட்டங்களை மாற்றி சொல்லி அதை மக்களை செயல்படுத்த வைப்பது இருக்கின்றதே, அதுதான் உங்களில் சிலர் சிலரை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்வது என்பது. அதை செய்யக்கூடாது. வலா எத்தகித பாபுனா பாவன் அர்பாபம் என்றோன் இல்லா, நம்மில் சிலர் சிலரை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்ற கலிமாவின் பக்கமும் வாருங்கள், என்ற விஷயத்தின் பக்கம் வாருங்கள் என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். இதெல்லாம் உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அதே போல மனிதர்களை தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது அப்படின்னு சொன்னா, சட்டத்தை மாத்தி சொல்றா ஏற்றுக்கொள்றது அப்படிங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, அல்லாஹுக்கு செய்வதை போன்று மரியாதை செய்வது, அல்லாஹுக்கு செய்வதை போன்று சஜிதா செய்யறது, குனியறது, ருக்கோ சுஜூத் செய்யறது, பணிவு செய்யறது, இதெல்லாம் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். அல்லாஹுக்கு செய்வதை போன்று எந்த மனிதனுக்கும் செய்யக்கூடாது. அவ்வளவு எவ்வளவு பெரிய ஆலிமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஷேഖா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நபியா இருந்தாலும் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் கேட்ட முன்னால் நிறைய சொல்லி இருக்கிற இதை பத்தி. ஒரு சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ் அயன்ஹனி பாதுனா லி பாதின், எங்களில் சிலர் சிலருக்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி குனியலாமா அப்படின்னு கேட்டார். காலலா, கூடாது அப்படின்னு சொன்னாங்க. குனியலாமா அப்படின்னு கேட்டா குனிய கூடாது. அய்யுஹானிகு பாதுனா பாதன், எங்களில் சிலர் சிலரை அணைக்கலாமா, முஆனகா செய்யலாமா, லா, கூடாது அப்படின்னு சொன்னாங்க. வலாக்கின் தசாபஹு, நீங்கள் முசாஃபஹா செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இங்க முஆனகா செய்யக்கூடாது அப்படின்னு இந்த ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா வேற ஹதீஸ்ல முஆனகா செய்யலாம், முஆனகா செய்யக்கூடாது. அதாவது கட்டி அணைக்கிறாங்கல்ல, காட்சிக்கு போறவங்கள முஆனகா செய்யறாங்கல்ல, பேர் முஆனகான்னு சொல்றது, அணைப்பது அப்படிங்கிறது. இங்க கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு ஒரு காரணம், கூடும் என்று வேறொரு இடத்துல சொன்னதுக்கு, வேறொரு ஹதீஸ்ல சொன்னதுக்கு இன்னொரு காரணம். கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த கூடுங்கிறது தான் சரி, அந்த ஹதீஸ் தான் எடுத்திருக்கிறாங்க உலமாக்கள். முஆனகா செய்யலாம், கட்டி அணைக்கலாம். ஆனால் அதே நேரத்துல ஒருத்தருக்கு தவறான உணர்வு ஏற்படுது. ஒரு கல்யாணம் பண்ணாத ஆளு அவர் போய் இன்னொரு வாலிபரை கட்டி பிடிக்கும் போது அவருக்கு ஒரு தவறான எண்ணம் ஏற்படுது, ஷைத்தானுடைய எண்ணம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, அவர் முஆனகா செய்யறது ஹராம், கூடாது, அவருக்கு கூடாது. முஆனகா செய்யறது மொத்தத்துல கூடும், ஆனால் அப்படிப்பட்ட மனிதர், தவறான உணர்வு உள்ள அந்த மனிதர் செய்வது கூடாது. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது அப்படின்னு சொன்னது, அந்த கேட்ட மனிதர் வாலிபராக இருந்திருக்கலாம், கேட்ட மனிதர் வாலிபராக இருந்திருக்கலாம், அதனால கூடாதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா முஆனகா செய்வது பொதுப்படையாக கூடும், அந்த மாதிரி தவறான கருத்து இருந்தால் செய்தால் கூடாது. சரி, முசாபஹா செய்வது கூடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எங்க குனியலாமா என்று கேட்டால் குனியக்கூடாது. அப்ப குனிவதும் கூட ஒரு வகையான ஷிர்க். அதனாலதான் சலாம் சொல்லும் போதும் கூட ஸலாம் அலைக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, இந்த கை இப்படி வச்சு இந்த கை இப்படி வச்சு ஸலாம் அலைக்கும் அப்படின்னு. சில ஆலிம் சகல பார்த்து அப்படியும் செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லும் பொழுது வாயால் நாவினால் தான் சொல்ல வேண்டுமே தவிர கையில இஷாரா செய்யறதோ, தலையை குனியறதோ, முதுவை வளைக்கிறதோ எதுவுமே கூடாது. குனிஞ்சு சலாம் சொல்லக்கூடாது. முதல்ல சலாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கறதான் சுன்னத்தே தவிர அதுல எந்த விதமான இஷாரா, உடல் உறுப்புகளுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, நாக்குக்கு தான் வேலை. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா அவர் வலைக்கும் அஸ்ஸலாம் இவர் காதல் ஒழுகுற மாதிரி பதில் சொல்லணும், அவ்வளவு. இங்க இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு இப்படி கையை தூக்குறது, இவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் என்ன சொன்னா இவருக்கு தெரியாது. இவர் சலாம் சொல்ற சமயத்துல சலாமே சொல்லாம எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்பாரு, அவர் வலைக்கும் சலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா இவர் கையை தூக்குனாதான் அவர் சலான்னு நினைச்சுக்கிறாரு, நம்ம பாக்குறோம். அதனால கையை தூக்குற இஷாரா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், கையை ஒரு விரலை தூக்கி இஷாரா செய்வது அது யூதர்களுடைய பழக்கம், அது செய்யாதீங்க என்று சொல்லுகின்றார்கள். அதனால கையை தூக்கி இஷாரா செய்வதோ, குனிந்து தலையை குனிந்து சலாம் சொல்லுவதோ அதெல்லாம் அறவே இருக்கக்கூடாது. எந்த மனிதருக்கும் குனியக்கூடாது, குனியவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் சஜிதா அப்படி செய்யலாம், சஜிதாவும் செய்யக்கூடாது. ஏன்னா சில ஷேഖ்மார்கள் பாக்குறோம் சஜிதாவெல்லாம் செய்யலாம், மனுஷனுக்கு மனுஷன் சஜிதா செய்யறது, அதான் ஷேഖ்மார்களுக்கு சஜிதா செய்யலாம், எல்லா மனுஷனுக்கும் சஜிதா செய்யறது கூடாது. ஆலிமா இருந்தா, பெரிய மனிதரா இருந்தா அவருக்கு போய் சஜிதா செய்யலாம். காலை தொட்டு முத்தோர்கள் இருக்காங்க, அவங்க பல காரணங்கள் சொல்றாங்க. முன்னால் நான் விளக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு சொல்லி, அது திரும்ப அதை பல பேர் கேட்காதவங்க இருப்பாங்க. அந்த விஷயத்தை சுருக்கமா நான் சொல்லிக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் சஜிதா செஞ்சாங்க. அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக உயர்ந்தவர்கள், மலக்குகளை விட உயர்ந்தவர். அதனால தாழ்ந்தவர் உயர்ந்தவருக்கு சஜிதா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உலமாக்களுடைய தீர்ப்பு, ஷரியத்தினுடைய தீர்ப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்யுமா அல்லாஹ் தான் சொன்னான், அல்லாஹ் தான் சொன்னான். அல்லாஹ் சொன்னதை கேட்பது கட்டாயம் வாஜிபு, அந்த கடமையை நிறைவேற்றணும். மலக்குகளை பார்த்து உஸ்ஜுதூலி ஆதம, ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று சொன்னான், சஜிதா செஞ்சாங்க. அல்லாஹ் சொன்னதுனால செஞ்சாங்க, அவ்வளவுதான். எத்தனை தடவை செஞ்சாங்க? அது ஒரு தடவை தான் செஞ்சாங்க, ஒரே ஒரு சஜிதா ஒரு தடவை தான் செஞ்சாங்க.
அது சொர்க்கத்துல வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை படைத்த பின்னால் அவர்களுக்கு ரூஹ் விடக்கூடிய அந்த நேரத்துல பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்ன சஜ்ஜா செய்யுங்கன்னு சஜ்ஜா செஞ்சாங்க. அதுக்கு பின்னால பூமிக்கு வந்தாரு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்ப சஜ்ஜா செஞ்சாங்களா? அது சொர்க்கத்தில் ரொம்ப காலம் இருந்தாரு, அப்ப சஜ்ஜா செஞ்சாங்களா? அதற்கு பின்னாலே முன்னாலே எப்பொழுதும் சஜ்ஜா செய்து கிடையாது. ஒரே ஒரு தடவை அது ஆர்டர், அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அதன் காரணமாக சஜ்ஜா செஞ்சாங்க, எல்லாரும் செய்ய மாட்டாங்க. அதை நம்ம ஒப்பு நோக்கி ஆதமுக்கு மலக்குகள் சஜ்ஜா செஞ்சாங்க, அதனால சின்னவங்க பெரியவங்களுக்கு சஜ்ஜா செய்யலாம் அப்படின்னு ஹுக்கும் சட்டம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. அது இந்த மார்க்கத்துல கிடையாது. ஆனால் சிறியவர்கள் பெரியவர்களுக்கு, மாணவர்கள் உஸ்தாதுக்கு, பிள்ளைகள் தந்தைக்கு, பெற்றோருக்கு சஜிதா செய்வது கூடும். அதாவது மரியாதைக்காக வேண்டி. அந்த நிய்யத் எப்படி இருக்குன்னு கேட்டா தாஸீம் தக்ரீமுக்காக வேண்டி சொல்லுவதிலே ஒவ்வொரு முறை இருந்தது. கையை தூக்கி சலாம் சொல்றது, விரலை தூக்கி சலாம் சொல்றது, இப்படி சலாம் சொல்றது. இப்ப 2 விரல்ல இப்படி கையை எல்லாத்தையும் காட்டுறாங்கல்ல, இந்த கையை இப்படி காட்டுறதுல இப்படி விரலை சேர்த்து வச்சு காட்டுறது, இப்படி காட்டுறது அப்படிங்கிறதுக்குலாம் அடையாளங்கள் இருக்குல்ல இப்ப நம்ம நாட்டுல. அது மாதிரி சில அடையாளங்களோடு சலாம் சொல்லக்கூடிய முறைகள் எல்லாம் அந்த முன்னால உள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் உள்ள நபிமாருடைய காலத்துல இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இருந்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அந்த அடையாளத்தையும் தகர்த்தார்கள். இனிமேல் அடையாளமும் தேவையில்லை, நாவினால் சொன்னால் போதுமானது, கையவே தூக்க கூடாது அப்படின்னாங்க. அப்ப சஜிதா செய்வது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தோடு முடிஞ்சிச்சு. அது சஜிதா செய்வதில் 2 வகை. வணக்கத்துடைய சஜிதா, சஜிதத்துல் இபாதா, வணக்கத்துடைய சஜிதா அப்படின்னு ஒரு வகை. சஜிதத்து தாஸீம், மரியாதைக்குரிய சஜிதா அப்படின்னு ஒரு வகை. வணக்கத்திற்குரிய சஜிதா இருக்குது, அது எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்குமே செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும் அந்த சட்டம் தான். வணக்கத்திற்குரிய சஜிதாவை அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்குமே செய்யக்கூடாது. தாஸீமுக்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதா, கண்ணியத்திற்காக வேண்டி மரியாதைக்காக வேண்டி செய்யக்கூடிய சஜிதாவை செய்யலாம் என்ற அனுமதி ஆதமிலிருந்து யூசுப் வரைக்கும் இருந்தது அலைஹிமுஸ்ஸலாம். அவங்க காலம் வரைக்கும் தான் இருந்துச்சு. அதுக்கு பின்னால அந்த சஜிதா தாஸீம் இருக்கிறதே, மரியாதைக்கு செய்யக்கூடிய சஜிதா, அதை அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரைக்கும் ஹராமாக்கிட்டான். இப்போ உள்ள சட்டம் என்னன்னு கேட்டா சஜிதா இபாதத், வணக்கத்திற்குரிய சஜிதாவை யாராவது ஒருவர் பிறருக்கு செய்தால் அவர் உடனே முஷ்ரிக்காக ஆகிவிடுகின்றார், ஷிர்க். தஅஸீமுக்குரிய சஜிதாவை யாராவது ஒருவர் மற்றவருக்கு செய்தால் அவர் மீது குஃப்ர் சுமத்தப்படும். குஃப்ர் என்பது உண்டாயிடும், ஹராம் என்பதாக சொல்லப்படும். அந்த சஜிதா ஹராம், குஃப்ர் அல்ல, ஹராம் என்பதாக ஆகிவிடும். ஆக மரியாதைக்காக வேண்டி சஜிதா செய்வது இந்த காலத்திலும் யாருக்கும் கூடாது, எப்படிப்பட்ட ஷேഖா இருந்தாலும் சரி. சில பேரு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சஜிதா செய்ததை ஒப்பிட்டு காட்டி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் சஜிதா செய்வதை சொல்லி காட்டி, அவங்க எல்லாம் சஜிதா செஞ்சாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனால மரியாதைக்காக சஜிதா செய்யறது கூடும் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அது செய்யறது கூடாது அப்படிங்கிறது தெளிவாக்கப்பட்ட விஷயம். அதனால இங்க வலா யத்தகித பாபனா பாபன் அர்பாபன் மின் தூனில்லாஹ், நம்மில் சிலரை அல்லாஹை தவிர தெய்வங்களாக ஆக்கிக் கொள்ளக் கூடாது என்பதின் பக்கமும் வாருங்கள் என்று சொன்னால், அதுல முன்னால சொல்லப்பட்ட அல்லாஹுவை போன்றுள்ள ஆற்றல் சக்தி மற்றவர்களுக்கு இருக்கிறது என்று நம்பவும் கூடாது. அதே போன்று அல்லாஹுக்கு சஜிதா செய்வதை போன்று சஜிதாவும் செய்யக்கூடாது. அல்லது காலை தொட்டு முத்தமிடுவது அப்படிங்கிறது கூடாது. அது வாயை கொண்டு போய் காலில் வச்சு முத்தமிட்டாலும் சரி, அல்லது குனிஞ்சு கையால் தொட்டு முத்தமிட்டாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி காலை தொட்டு முத்தமிடுவதும் கூடாது. சில உலமாக்கள் இப்படி சொல்லுகின்றார்கள், பெற்றோர்களுடைய கால்களை முத்தமிடலாம், பெற்றோர்களுடைய கால்களை முத்தமிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பெற்றோர்களுடைய காலை முத்தமிடுவதாக இருந்தாலும் கூட அதுல ஒரு ஒழுக்கத்தை கவனிக்கணும். அந்த நேரத்துல நிய்யத் என்பது மரியாதைக்காக வேண்டி நான் குனிகிறேன் என்பதாகவோ, அல்லது நான் தலையை தாழ்த்துகிறேன் அப்படிங்கிறதாகவோ, சஜிதாவுடைய எண்ணமோ ருக்குவுடைய எண்ணமோ அந்த இடத்துல வந்துடக்கூடாது. இந்த விஷயங்களை தேவபந்த் மதரசாவுக்கு நான் எழுதி கேட்கும் பொழுது, பெற்றோர்களுடைய காலை முத்தமிடலாம், ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அப்படின்னு சொல்லி எனக்கு பதில் எழுதிருந்தாங்க. பதில் என்ன இருக்கு, அது எப்படின்னு கேட்டா, பெற்றோர்களை ஒரு உயரமான இடத்தில் உட்கார வைத்து, பெற்றோர்களை தாயும் தந்தை ஒரு உயரமான இடத்தில் உட்கார வைத்து, இவர் குனியாத முறையில, மக்கள் மகனோ மகளோ குனியாத அமைப்பில கால் உயரமா அவருடைய வாய்கிட்ட கால் இருக்கிற அளவுக்கு உயரமாக உட்கார வைத்து அவருடைய காலை கையில் தொட்டு முத்தமிடலாம். வாயை கொண்டு போய் காலில் வைக்க கூடாது. அப்பவும் கூட கையால் அந்த காலை தொட்டு அந்த கையை முத்தமிட்டுக் கொள்வது இது ஜாயிஸ் என்பதாக எழுதினாங்க. அது முடியும், அப்படியே செய்ய முடியும். காலை முத்தமிடுறதா இருந்தா ஒரு 2-3 சேரை தூக்கி போட்டு அம்மாவை அத்தாவை மேல தூக்கி உட்கார வச்சு
அதுக்குள்ள அவங்க பாடு பெரிய பாடா போயிடும். அதனால முத்தமிடுவது கூடாது. அப்படி முத்தமிடுவது என்று சொன்னால் கைகளை முத்தமிடலாம். ஞானவான்கள் ஆலிம்களுடைய கைகளை முத்தமிடுவதற்கு அனுமதி உண்டு. அதே போன்று நெற்றியில் முத்தமிடுவதற்கு அனுமதி உண்டு. நெற்றியில முத்தமிடலாம் பெரியார்களே. அதாவது அதை கூட எல்லாரையும் அல்ல, யாரையும் முத்தமிடலாம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நல்ல சிறந்த கல்விமானாக பக்திமானாக இருக்கின்றார், முத்தகையாக இருக்கின்றார். அப்படி தக்வா உள்ள அந்த மனிதரை 2 கண்களுக்கு மத்தியில நெற்றியில் முத்தமிடுவது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முத்தமிட்டிருக்கின்றார்கள். பாத்திமாவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்தமிட்டிருக்காங்க. அப்படி நெற்றியில் அது அன்பின் அடையாளமாக. முத்தங்கள் என்பது 5 வகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்ப்பாங்க. முத்தங்கள் 5 வகை, 5 விதமான முத்தங்கள் ஜாயிஸ் இருக்குது. அது அல்லாத எந்த முத்தங்களும் கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படி இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம், அதாவது குனியறது, சஜிதா செய்யறது அல்லது அந்த நிய்யத்துல செய்யறது, இவைகளை செய்யும் பொழுது ஒருவர் மற்றொருவரை தெய்வங்களாக ஆக்கி கொண்டார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். இந்த தன்மை எதுவுமே நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்லுகின்றான் அல்லாஹ் தஆலா. இந்த அழைப்பை அரசர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினார்கள். யூத கிறிஸ்தவர்களுக்கு இதனை சொல்லி காட்டினார்கள். பிறகு சொல்லுகின்றான் ஃபைன் தவல்லவ், அவர்கள் புறக்கணித்தால், இப்படி எல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டோம், அல்லாஹ் வணங்க மாட்டோம், இணை வைக்காமல் இருக்க மாட்டோம், எங்கள்ல சிலரை வணங்காமல் இருக்க மாட்டோம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஃபைன் தவல்ல, புறக்கணித்தால் ஃபகூலு, நீங்கள் சொல்லிவிடுங்கள், இஷ்ஹது, நீங்கள் சாட்சியாக இருங்கள், பி அன்னா முஸ்லிமுன், நாங்கள் முஸ்லிம்களாக இருக்கின்றோம் என்பதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள். நாங்க முஸ்லிம், நீங்க ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. எதை அல்லாஹ் இங்கே சொல்லி இருக்கின்றானோ அதையெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய முஸ்லிம்கள், அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள், அதற்கு நீங்கள் சாட்சியாளர்களாக இருங்கள் என்று சொல்லிவிடுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு சில விளக்கங்கள் இருக்கு, அடுத்த வாரம் பாருங்க. எனவே அல்லாஹ் தஆலா தன் சம்பந்தமாக தன்னுடைய இலாஹியத், அல்லாஹுவாக இருப்பதற்கு தகுந்த ஒரு நிலை, தகுந்த தன்மை என்னென்ன என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே நமக்கு விளக்கி காட்டுகின்றான். இப்படித்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதரும் இந்த தன்மைகள் உடையவராக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவிக்கின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை, நல்ல விளக்கங்களை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.